ஹல்லேலூயா. என்ன தலைப்பிலே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீங்க இல்லையா? அப்படியே தீ பற்றிட்டு எரியிற மாதிரி என்ன வரப்போகுது? எழுப்புதல் வரப்போகுது. அது எழுப்புதல் பெற்ற ஸ்ரீகள் என்று நான் சுரேஷை சொன்ன உடனே அவர் தீயை போட்டார். என்னுடைய தீமு என்று அதுவாக தான் இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாக தெரியல, இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கிறது. விசேஷமாக நான் அநேக லீடர்ஸ் மீட்டிங்லேருந்து நான் இதை பேசினேன். டிசம்பர் மாதம் உபவாச ஜபத்திலும், ஜனவரி மாதம் உபவாச ஜபத்திலும், அந்த 21 நாள் உபவாச ஜபத்திலும், மார்ச் மாதம் உங்கள் உபவாச ஜபம் 24 நாள் முடித்து மறுபடியும் மார்ச் மாதம் நாங்கள் முதல் வாரம் உபவாச ஜபத்திலும் வந்த ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால் எழுப்புதல். அந்த வார்த்தை மறுபடியுமாக என் உள்ளத்திலே வந்து கொண்டே இருந்தது. ஆகவே அந்த தலைப்பின் கீழே இடத்திலே நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நிற்கிறேன். நம்முடைய மூலாதார வசனமாக யாத்ராவும் 35ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்ராவும் 35ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை தரித்தார்கள். அந்த இடத்துல எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ, அதுதான் நம்முடைய கருப்பொருள். ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள், இல்லாவிட்டால் எழுப்புதலை பெற்றுக்கொண்ட ஸ்திரீகள், எழுப்புதலை பெற்ற ஸ்திரீகள். முன்னுரியாக ஒரு சில காரியத்தை நான் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். முதலாவதாக அந்த எழுப்புதல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தொடங்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடங்குறதான எழுப்புதல் நம்முடைய குடும்ப அங்கத்தினர் மத்தியிலே அந்த எழுப்புதலின் தீ பரவ வேண்டும். நம்முடைய அங்கத்தினர், குடும்ப அங்கத்தினரிடம் இருந்து நம்முடைய சமுதாயத்திற்கு அது பரவ வேண்டும். சமுதாயத்திலிருந்து தேசத்துக்கு பரவ வேண்டும். எல்லாம் விழிப்பாக இருக்கீங்களா? இந்த விழிப்புணர்வும் விழிப்பும் இருந்தால் தான் இன்னைக்கு செய்தி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் சென்று அது நமக்கு உண்மையாகவே ஆசீர்வாதமாய் மாறும். ஆகவே இந்த நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடங்கி எங்கே போகுது எழுப்புதல்? தேசத்தை கலக்கிறவள் இங்கே வந்து விட்டாங்களா அப்படின்னு உலகத்தை கலக்கிறவள்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நம்ம முதல்ல தேசத்துக்காவது போவோம், அட்லீஸ்ட் பெரம்பூர் வரைக்குமாவது போவோம். அப்புறம் என்ன பண்ணலாம்? போய் ஊழியம் செய்யலாம். ஆகவே அப்போ உலகத்தை கலக்கிறவள் என்று சொல்கிற மாதிரி பெரம்பூரை கலக்கிறவங்க இங்கேயும் வந்துட்டாங்கன்னு யாரை பற்றி சொல்ல போகிறாங்க? நம்மளை பற்றின்னு சொல்லக்கூடாது, என்னை பற்றின்னு சொல்லுங்க. பெரம்பூரை கலக்கிறவர்கள் எழுப்புதல் பெற்று என்ன பண்ணிட்டாங்க? இங்கேயும் வந்துட்டாங்களே, என்னையும் சும்மா விட மாட்டாங்களேன்னு சொல்ல போகிறாங்க. ஆகவே கர்த்தர் அதுக்கெல்லாம் ஆயத்தமாக இருங்க. 2 நாளும் 7:14 உங்களுக்கு தெரிந்த வசனம்தான். என் நாம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி இதெல்லாம் பண்ணி பாவத்தை அறிக்கையிட்டா தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வருவேன் என்றால் தேசத்துக்கு எழுப்புதலை கொண்டு வருவேன். அதற்கு நாம் எல்லாரும் நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். ஆகவே எழுப்புதல் என்ற வார்த்தையின் எபிரேய அர்த்தம் என்னவென்றால் காயா. காயா என்ற வார்த்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இங்கே கெத் இருக்கு, யோது, ஹே. உங்களுக்கு நன்றாக தெரியும். கெத் என்றால் வேலி, யோது என்றால் கரம், ஹே என்றால் பார். அதனுடைய முழு அர்த்தம், எழுப்புதலின் எபிரேய அர்த்தம் என்னவென்றால் கர்த்தருடைய கரம் உன்னை வேலியை போல் சூழ்ந்திருப்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். இதான் எழுப்புதல். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரத்தின் பிரசனம். கர்த்தருடைய கரம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க, கர்த்தருடைய பிரசனமாக வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களை வேலி போல் சூழ்ந்திருப்பதை மற்றவர்கள் பார்க்க போறாங்க. இந்த சகோதரி எழுப்புதலாக இருக்கிறாங்கன்னு சொல்லி மற்றவங்க சொல்ல போறாங்க. கர்த்தருடைய பிரசனம் நம்மை சூழ போகிறது, கர்த்தருடைய கரம் நம்மை சூழ போகிறது. ஆகவே மற்றவர்கள் பார்க்கும்போது நம்மை ஒரு எழுப்புதலின் கருவியாக பார்க்க போறாள். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆகவே அந்த எழுப்புதலின் எபிரேய அர்த்தத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். எழுப்புதல் என்றால் என்ன? எழுப்புதல் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவனை மறுபடியும் பெற்றுக்கொள்வதாகும். மறுஜீவன் தான் எழுப்புதலே. செத்து போன எல்லா நிலைமையிலிருந்தும், குளிர்ந்து போன நிலைமையிலிருந்தும் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை உயிர் பெற செய்து நம்முடைய முழுமையாக ஒரு உயிர்ப்பிக்கிற அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வருவதாகும். சில கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்பு இருக்கும், ஆனால் தேவ பக்தி இருக்காது, வைராக்கியம் இருக்காது, வளர்ச்சி இருக்காது, ஜீவனுள்ள
ஒரு ஆதி அன்பு இருக்காது, பாரம் இருக்காது, ஊழியம் இருக்காது. ஆனால் கர்த்தர் நம்ம சொல்கிறாரு, உன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக நான் எழுப்புதின் அக்கினியை ஊற்றும் போது ஒரு புதிதான வைராக்கியம் உண்டாகும், புதிதான பாரம் உண்டாகும், புதிதான ஊழியம் உருவாகும். இந்த நாட்களே கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சொல்லாமா, என்னை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலின் தீயை பரப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் அப்படிப்பட்டதான தெய்வீக எழுப்புதலை நாம் பெற்றுக்கொள்ளும் போது முதலாவதாக நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டு நம் ஆசுவாத்தின் வாய்க்கால்களாய் நாம் மாற போகிறோம். அதே போல ஆவிக்குரிய மனோவாஞ்சை, பேஷன், அதை திரும்ப பெற்றுக்கொள்ளுதல் தான் எழுப்புதல். நம்முடைய விசுவாசம் புதுப்பிக்கப்படுதல் தான் எழுப்புதல். எழுப்புதல் என்றால் முழு மனதோடு தேவனை தேடுதல். சுருக்கமாக சொல்ல போனால் தேவ ஜனங்கள் தேவனுடைய சமூகத்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அனுபவிப்பதாகும். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வந்தவுடனே என்ன பண்ணுறோம்? கர்த்தருடைய சமூகத்தை உணர்றோம், பாடுறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் கர்த்தருடைய சமூகம்தான். ஆனால் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை பிரத்யட்சமாகவும் தனிப்பட்ட ரீதியிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலும் உங்கள் மூலமாக வெளிப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் மூலமாக தனிப்பட்ட ரீதியிலே. எழுப்புதல் என்றாலே கர்த்தருடைய சமூகம் வெளிப்படையாய் நாம் அனுபவிக்கிற ஒரு காரியம். நம்ம வீட்டு ஜெபங்களில், நம்ம வீட்டில் ஆராதனையின் வேலையில், ஒருவேளை நம்முடைய டிவோஷன் டைமில் நம்ம கர்த்தருடைய சமூகத்தை உணர்ந்திருக்கலாம், ஒருவேளை அபிஷேகத்தை கூட உணர்ந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் எழுப்புதல் வந்து இறங்கும் போது கர்த்தருடைய சமூகத்தை நிஜமாக உணர முடியும். tangible presence of Godன்னு சொல்லுவாங்க. தொட்டு உணரக்கூடிய சமூகமாய் கர்த்தருடைய சமூகம் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. ஏதோ கர்த்தர் யாருக்கோ எதையோ செய்தார் என்று நம்ம கேள்விப்பட போறதில்லை. கர்த்தர் என் மூலமாய் செய்தார் என்று சொல்லி மற்றவர்களும் நீங்களும் சாட்சி கொடுக்க போகிறீர்கள். அதுதான் எழுப்புதல். நம்ம சில நேரங்களிலே ஆவிக்குரிய வறட்சி, ஒரு மேலோட்டமான திருப்தி, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரேன், நல்லா உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், கூட்டங்களுக்கு வருகிறேன், அந்த ஒரு விதமான திருப்தியோடு இருக்கும்போது அந்த திருப்தியோடு நாம் நின்று விடாதபடிக்கு கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதலை தாரும் என்று சொல்லி நாம் மன்றாட வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிரசன்னத்தையும் வல்லமையும் புத்துணர்வோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 85:6 நம்ம எல்லா வசனையும் வாசிக்க போறதில்லை. நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சங்கீதக்காரன் கேட்கிறார். 85:6. அதே போல 83, தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்கப்படும். சங்கீதம் 83 அழகான வசனம். தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்கள் டைரக்ஷனே மாற்றுங்க, எங்களுடைய வாஞ்சை விருப்பங்களை மாற்றுங்க, கர்த்தாவே எங்களுடைய விசுவாசத்தை மாற்றுங்க, எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வாரும். உம்முடைய முகத்தின் பிரசன்னத்தை எங்கள் மீது பிரகாசிக்கப்படும் போது அதிலிருந்து ஒரு ஒளி வீசி கர்த்தாவே அந்த ஒளி எங்களை உயிர்ப்பிக்க வல்லதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பொழுது உங்கள் நாமத்தை தொழுது கொள்வாங்க. பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கே ஒரு எழுப்புதல் தேவைப்படுது என்றால் இந்த பெரம்பூரை நம் கர்த்தருக்குள்ளாய் நடத்துவதற்கு எவ்வளோ எழுப்புதல் தேவை. நம்முடைய தனிப்பட்ட ஆராதனைக்கும் தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்துக்குமே ஒரு எழுப்புதல் தேவை என்றால், பெரம்பூரில் எத்தனை தெருக்கள் இருக்குது, எல்லாம் இனிமேல் நம்ம கணக்கு எடுக்க போகிறோம். எத்தனை தெருக்கள் இருக்குது, எத்தனை பேர் குடியிருக்கிறாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ண சென்சஸ் எடுத்து ஒரு வீடு விடாமல் என்ன பண்ண போகிறோம், நம்ம கர்த்தருக்காய் நம்ம போய் சந்திக்க போகிறோம். அதே தான் ஆதி காலத்தில் நாங்கள் பண்ணோம். இன்னும் தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த கட்ட எழுப்புதலே அது நடக்க போகிறது. ஆகவே இந்த எழுப்புதலை நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டு அயலகத்திற்கும் சபைக்கும் தேசத்திற்கும் ஆசீர்வாதமாய் நாம் மாறப்போகிறோம். அதனால தான் இதற்காக நாம் தேவனே இதை விளங்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு மன்றாட்டின் ஜெபம் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். ஆபகுக் 3:2 வாசிங்க. ஆபகுக் 3:2. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். அப்போ நாம் தேவனுடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறபடினாலே தேவனுடைய கரத்தின் கிரியைகளாகிய நம்மை அவர் உயிர் பெற செய்யணும். இனிமேல் நம்முடைய ஜெபம் பழைய ஜெபமாக இருக்காது, நம்முடைய ஆராதனை பழைய ஆராதனையாக இருக்காது. சில நேரத்தில் நம்ம
வெளியில் போய் கிராமங்களை ஊழியம் செய்யும் போது நீங்கள் போங்க, நீங்கள் பாட்டு பாடுங்க, நீங்கள் வசனம் சொல்லுங்கள், ஒருத்தர் தள்ளிட்டு பின்னால் ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை. இனிமேல் தைரியமாக என்ன பண்ண போகிறோம்? எழுப்புதல் வந்த பிறகு நாம் தைரியமாக ஊழியம் செய்ய போகிறோம். அப்போ இன்னொன்று என்னவென்றால், மற்றொரு காரியம், உலர்ந்து போன எலும்புகளை உயிர் பெற செய்வதே எழுப்புதல் ஆகும். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? உலர்ந்து போன எலும்புகளை அந்த எசேக்கியேலிலே அந்த வசனத்தை வாசிப்போம். 37ஆம் அதிகாரம் 4-6 வசனத்தை நாம் வாசிப்போம். நமக்கு அதிகமான நேரம் இல்லை, அதிகமான காரியங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. நாம் தன்னுடைய விசேஷ ஜபமும் செய்ய போகிறோம். அதனால நம்ம துரிதமாக நம்ம வாசிப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். போதும். இது 4-5 வசனங்களிலே எழுப்புதலிலே 2 காரியங்கள் நடைபெறுகிறது. முதலாவது, எசேக்கியேல் எலும்புகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எசேக்கியேலாகிய நீ எலும்புகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்படி என்றால் எசேக்கியேல் எலும்புகளை பார்த்து, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்ல வேண்டும். 2வது காரியம், கர்த்தர் இந்த எலும்புகளை நோக்கி இருக்குதா? 5ஆம் வசனம். ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கவனிக்கணும். இந்த எலும்புகளை நோக்கி என்னுடைய ஆவி என்ன சொல்றாரு அவரு? நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அப்போ எழுப்புதல 2 காரியம் நடக்குது. முதல் காரியம், எசேக்கியேலாகிய இல்லாவிட்டால் நான் உலர்ந்த எலும்புகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுக்கணும். அது உங்களுடைய சரீரமே ஒரு உலர்ந்த எலும்பாக இருந்தால் நீங்கள் உங்களுக்குள்ளே பேசணும், உலர்ந்த எலும்பே கர்த்தருடைய வார்த்தையை கேளு. உங்களுடைய அயலகத்தில் யாராவது உலர்ந்த எலும்புகள் இருக்காங்களா? உலர்ந்த எலும்புகள்னு போய் சொல்லிடாதீங்க, அவ்வளோதான். உலர்ந்த எலும்புகளை வாங்க கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கன்னு சொல்லி நம்ம அவங்கள உற்சாகப்படுத்த வேண்டும். அப்பொழுது கர்த்தர் இந்த எலும்புகளை நோக்கி என்று சொல்லும்போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட அந்த எலும்புகளுக்குள்ளாக ஆவியானவர் பிரவேசித்து அவளை உயிரடைய செய்வார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட போகிறார்கள். நாம் ஒருவேளை நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒரு உலர்ந்த எலும்பாய் காணப்படுவோம் என்றால், கர்த்தாவே எனக்குள்ளாக ஒரு உயிர் மீட்சியை உண்டாக்கும், ஒரு எழுப்புதலை உண்டாக்கும். அப்போ 2 காரியங்கள் எழுப்புதலுக்கு தேவை. ஒன்று தேவனுடைய வார்த்தை, இன்னொன்று தேவனுடைய ஆவியானவர். இதை மறக்கவே வேண்டாம். தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவை, தேவனுடைய ஆவியானவர் நமக்கு தேவை. இந்த 2ம் சேர்ந்து செயல்படும் போது அங்கே எழுப்புதல் இல்லாமல் போவதில்லை. ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு அதிகமாக தேவனுடைய வார்த்தையை நாம் உள்ளீர்த்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக அபிஷேகநாதர் ஊற்றப்படுவார். ஹல்லேலூயா. அபிஷேகம் இறங்கும் போதே எழுப்புதல் இறங்கும். ஹல்லேலூயா. என்னுடைய சாட்சியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நார்த் இந்தியாவுக்கு ஒரிசாவுக்கு போனதான போது நாங்கள் ரொம்ப கர்த்தருடைய வார்த்தையை சுந்தரம் சபையில் உட்கார்ந்து கேட்டவங்க. ஆனால் 1987 அங்கே போய் புவனேஸ்வரில் இறங்கின உடனே அங்கே உங்களுக்கு நன்றாக தெரியும், நாங்கள் உலர்ந்த எலும்புகளாக நாங்கள் காணப்பட்டோம். ஏன்னா சபை இல்லை, அப்படியே ஒரு சபையை கண்டுபிடிச்சோம். மேய்ப்பன் இல்லை, வார்த்தை இல்லை, ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு ஆலோசனை சொல்ல ஆள் இல்லை, இப்படிப்பட்டதாக ஐக்கியம் இல்லை, இப்படித்தானே உலர்ந்த எலும்பாக இருந்தோம். சரி என்ன பண்ணோம், கல்கட்டா டிரான்ஸ்ஃபர்னா அங்கேயாவது இருக்குன்னு பார்த்தா பெரிய சர்ச்சு, ஆனாலும் அங்கே என்ன இல்லை, ஆவியும் இல்லை, அனலும் இல்லை, ஒரு உலர்ந்த எலும்பாய் இருந்தோம். அப்போ ஒரு நாளிலே 1992ஆம் ஆண்டு ஜெப அறையிலே நான் எப்பொழுதும் ஜெபிக்கிற இடத்துல உட்கார்ந்து அந்த கல்கட்டா குவார்ட்டர்ஸில் ஒரு பெட்ரூம் இருக்கும், அதுக்கு நேராக ஒரு ஜன்னல் இருக்கும். அப்போ அந்த ஜன்னல் ஓரத்திலே ஒரு புல்பிட் வைக்கப்பட்டிருந்தது, அந்த ஒரிசால பயன்படுத்தின புல்பிட்டு. அப்போ நான் உலர்ந்த எலும்பாக தான் இருந்தேன், ஒன்றுமே இல்லாத போல இருந்தேன். இப்போ திடீரென்று கர்த்தர் என்னை ஒரு அழுகையினாலும் ஒரு விண்ணப்பத்தின் ஆவினாலும் கண்ணீர் ஆவினாலும் நிரப்பி என்னை அறியாமலே அந்த புல்பிட்டை பார்த்து நான் அழுகுறேன். அப்போ அழுது விட்டு நான் அப்படியே அந்த புல்பிட் பக்கத்தில் முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே இந்த தேசத்துலேருந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களை அழைத்தது நோக்கமே வேற, கர்த்தாவே இப்படி இந்த இடத்துல மாட்டிக்கொண்டு இருக்கிறோமே என்று சொல்லி அதிகமாக ஜெபித்த போது அன்னைக்கு அந்த அறையிலே கர்த்தர் ஒரு எழுப்புதலை எனக்குள்ளாய் அனுப்பினார்.
ஒரு புதிய அபிஷேகத்தை உணர்ந்தேன், ஒரு அக்கினி அபிஷேகத்தை உணர்ந்தேன். அப்பொழுது நான் சொன்ன, ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னவன் நான் முதலாவது என் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அன்னைக்கு முதலாவது அது என்னுடைய வாழ்க்கை முழுமையாக ஒப்பு கொடுத்து எனக்குள்ளாக ஒரு தனிப்பட்ட எழுப்புதல் அன்றைக்கு உருவான பிறகு உங்களுக்கு நன்றாக தெரியும், கர்த்தர் ஊழியத்துக்கென்று அழைத்து கர்த்தர் என்ன பண்ணார், பெரம்பூருக்கு கொண்டு வந்தார். பெரம்பூருக்கு கொண்டு வந்து அநேக இடங்களுக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு கிருபையாய் சபை இல்லாமல் ஆத்துமாக்கள் இல்லாத இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணார், சாத்தானுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எது தெரியுமா? தெரியாதா? என்ன அவ்வளோ மெதுவாக சொல்கிறீங்க, பயமா சாத்தானுக்கு? பெரம்பூர். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிசாசு எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. உடனே வேறு மாதிரி யோசிக்காதீங்க. ஒரு சகோதரி ஜெபிக்க வந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஆங்கிலியன் லேடி. புதிதாய் வர்றவங்களுக்காக நான் இந்த சாட்சி சொல்கிறேன். நீங்கள் முடிக்க முடியுமான்னு தெரியல. பாஸ்டர் நோயில் வர கொயர் ப்ராக்டிஸ் இருக்குன்னாரு. 7 மணிக்கு போட்டுக்கிட்டோம், அவங்க மாற்றிக்கிட்டோம். அப்போ அந்த அந்த காலையில் ஆங்கிலியன் சிஸ்டர் வராங்க. வந்து ஜெபிங்க, ஜோரம் ஜெபிங்கன்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க அது வரைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம்னா அப்படியே ஒரு அசுத்தாவி அவங்களுக்குள்ளேருந்து அழகாக சுத்த தமிழில் பேசுது. இந்த பெரம்பூர் வந்து என்ன, என்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், இதில் வந்து நீ சபையை கட்ட பார்க்குறியா, இந்த இடத்துல வந்து ஊழியத்தை கட்ட பார்க்குறியா, உன்னால் முடியாது. அப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ் போல், சாத்தாண்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் போல் இருந்த இந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணார், ஒரு சபையை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலை, அது முதல் கட்டமான ஒரு எழுப்புதலாக இருந்தது. ஆனால் கர்த்தர் சபை அடுத்த கட்டமான எழுப்புதலுக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு போகிற எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அந்த அடுத்த கட்ட எழுப்புதலே ஒவ்வொருடைய சேவை தேவை, ஒவ்வொருடைய ஊழியம் தேவை. நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? எழுப்புதல் நோக்கம் என்னன்னா, கர்த்தருடைய ராஜ்யம் பரம்ப வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் முக்கிய நோக்கம். உங்களுக்குள்ளாக ஏற்படுகிற எழுப்புதல் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம் விரிவாக வேண்டும். பெரம்பூரில் கர்த்தருடைய ராஜ்யம் விரிவாக வேண்டும் என்றால் நீங்கள் போய் அதுக்குன்னு போயிடாதீங்க. அந்த மெயின் லூட் சர்ச்சில் போய் 5 மணிக்கு நீங்கள் பார்ப்பீங்கன்னா கூட்டமாக ஆத்துமாக்கள் போவோம் இல்லையா? அந்த எல்லா ஆத்துமாக்களையும் கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, எழுப்புதலின் விளைவாக கர்த்தர் சபைக்கு கொண்டு வர போகிறார். எல்லா விதமான கிறிஸ்தவ விக்கிரங்களும் இந்து விக்கிரங்களும் என்ன பண்ண போகுது, கட்டோடு ஒழிய போகுது. ஆகவே கர்த்தர் ஒரு பெரிய எழுச்சி நமக்குள்ளாய் கொண்டு வருகிறார். அதனால்தான் கர்த்தர் அந்த முதல் கட்ட எழுப்புதலிலே 2 பரிவாரங்களை கொடுத்து நம்ம 2 சபையாராய் மாற்றி 30 ஆண்டுகள் நடத்தி வந்தார். நான் கூட இந்த வருடம் தொடக்கத்தில் நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்டேன், ஏன் ஆண்டவரே கடந்த வருடத்தை போலவே இல்லையே, இந்த வருடம் வேற மாதிரி எங்களை நடத்துறீங்களே? அப்போதான் சொன்னார், 32 வருடங்கள் கடந்து விட்டது, இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு சபை என்ன பண்ணணும், கடந்து போக வேண்டும். அதற்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்து என்றதான, நீ ஆயத்தப்படு, மற்றவர்களை ஆயத்தப்படுத்து என்கிறதான ஒரு சத்தம் எனக்குள்ளாய் கேட்டது. அதனால்தான் இன்றைக்கு எழுப்புதலை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். உண்மையான எழுப்புதலின் அடையாளங்கள் நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா? எழுப்புதல்னா அது எப்படி அடையாளம், எப்படி கண்டு கொள்கிறது? தேவ வார்த்தையை முதலாவதாக 6 குறிப்பில் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, தேவனுடைய வார்த்தை மீது ஒரு வாஞ்சை வந்துடும் நம்மளுக்கு. தேவனுடைய வார்த்தையை புதிய விதத்திலே நாம் கண்டறிவோம், புதிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வோம். அப்படினாலே என்ன அர்த்தம், எழுப்புதல் துவங்கி விட்டது என்று அர்த்தம். தேவ வார்த்தை மேலே அளவு கடந்த வாஞ்சை உண்டாயிரும். தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று தோன்றும். அது மாத்திரமல்ல, புதிய வெளிப்பாடுகளை நாம் தேவனுடைய வசனத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம், சத்தியங்களை அறிவோம். 2வது, தெய்வீக பயத்தால் ஆட்கொள்ளப்படுவோம். தெய்வீக பயம் நம்மை கவ்வி பிடிக்கும். கர்த்தருடைய எழுப்புதல் வந்து இறங்குற இடத்திலே அப்படிப்பட்டதான தெய்வீக பயம் உண்டாகும். 3வது, அறிக்கையின் மூலமாகவும் மனம் திரும்புதலின் மூலமாகவும் தேவனிடத்திலே திரும்புவோம். பாவமாக தோன்றாததெல்லாம் என்ன பண்ணும், பாவமாய் தோன்றும். அப்படியாக தேவனிடத்திலே திரும்புவோம். 4வது, ஆவிக்குரிய நம்முடைய அர்ப்பணிப்பை ஆழப்படுத்துவோம். நம்மளை அறியாமலே ஆழமான அர்ப்பணிப்புக்குள்ளாய் நம்ம நடத்துவோம். அப்படிதான் ஆண்டவர் என்ன நடத்திட்டு இருக்காரு. ஒரு ஜெபத்தை சாதாரணமாகவே ஜெபிக்க முடியல, கண்ணீர் இல்லாமல் ஜெபிக்க முடியல, பாரம் இல்லாமல் ஜெபிக்க முடியல. நான் சொல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொரு பாட்டு பாடும்போதும் என் உடம்பு சூடாக மாறுகிறது. ஒரு வார்த்தை சொல்லும் போது, ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் அந்த எழுப்புதலின் தீயை பற்றி எரிய செய்திருக்காரு. அதே காரியத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவர் தேவனுடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன்.
5வது பரிசுத்தமாய் வாழ்வோம். பயட்டி வந்துடும். யாருமே உங்களுக்கு சொல்லியே கொடுக்க வேண்டாம், இது தப்பு அது சரி என்று சொல்லவே வேண்டாம். உங்களுக்குள்ளாக ஒரு தேவ பயம் மாத்திரமல்ல, பரிசுத்தம் வந்துவிடும். 6வது முக்கியமான காரியம், பரிசுத்த ஆவியானவரின் வெளியரங்கமான கிரியைகளை பிரத்யட்சமா காண்போம். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆவியானுடைய வெளியரங்கமான கிரியைகளை பிரத்யட்சமா, கான்ஸ்பிக்யூஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் will be seen by you. நல்லா நம்முடைய கண்கள் தான் பார்க்குதா, நம்ம தானா, நம்ம மூலமா தான் நடக்குதான்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்படியாய் கர்த்தர் செய்ய போறார். இது கடைசி அடையாளம். ஒரு உண்மையாய் நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1940 ஆண்டுகளிலே, 40ஆம் ஆண்டு என்று வைத்துக்கொள்வோம், ஒரு வேதாகம கல்லூரியிலே ORR என்ற பெயர் கொண்ட ஒரு வேத பண்டிதர் இருந்தார். அவர் ஒரு இறையியல் கல்லூரியிலே அவர் ஒரு பேராசிரியராக இருந்தார். அந்த கல்லூரியில் என்ன பண்ணாங்க, நிறைய மாணவர்கள் அவர் கடியில் படித்தாங்க. அப்போ ஃபீல்ட் ட்ரிப்புக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் நியமித்து இவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே ஜான் வெஸ்லி இருந்த இடத்தை நாம் சுற்றி பார்க்கலாம் என்று சொல்லி அந்த இடத்துக்கு ஜான் வெஸ்லி இருந்த ஒரு இடத்தை அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அவர் வாழ்ந்த இடத்தை ஒரு ஜபாரை என்று பல அறைகள் இருக்கிறது. கிச்சனுக்கு போகிறாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே பார்க்குறாங்க. அப்புறம் படுக்க அறைக்கு வராங்க. படுக்க அறையிலே ஒரு கட்டில் போடப்பட்டிருக்குது, அது பக்கத்திலே ஒரு கார்பெட் விரிக்கப்பட்டிருக்குது. அந்த கார்பெட்டை அந்த எல்லா மாணவர்களும் சுற்றி வந்தபோது அந்த கார்பெட்டில் 2 தேய்ந்து போன ஓட்டைகள், அப்படியே 2 ஓட்டைகள் அதில் காணப்படுது. அப்போ இவர் இந்த பேராசிரியர் அந்த கொண்டு போன ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாரு, இங்கே தான் ஜான் வெஸ்லி என்ன பண்ணார், மணிக்கணக்காக ஜெபித்து, அவர் எழுப்புதலின் வீரர். அவர் அநேக தேசங்களுக்காக, விசேஷமாக லண்டன் மாநகரத்துக்காக அதிகமாக எழுப்புதலுக்காக ஜெபித்து ஜெயம் பெற்றவர். அப்போ இந்த இடத்துல அவர் முழங்கால் போட்டு ஜெபிச்சு அந்த 2 ஓட்டையே உண்டாயிடுச்சு. அப்படி மணிக்கணக்காக அந்த இடத்துல உட்காந்து ஜெபிப்பாராம். அப்போ அதை சொன்ன போது இந்த மாணவர்கள் எல்லாரும் ரொம்ப அதிகமாக பரவசம் அடைந்து, சரி நம்ம பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எல்லாரும் என்ன பண்ணாங்க, பஸ்ஸில் ஏறிட்டாங்க. பஸ்ஸில் ஏறி போயிட்டு ஒரு ஆள் அங்கே காணும். அப்போ என்னடா நம்பர் எண்ணி பார்த்துட்டா ஒரு ஆளை காணும்னு பார்த்தா, இவர் திரும்பி மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்தபோது அந்த முழங்கால் போட்ட அந்த ஜான்வெஸ்லி முழங்கால் போட்ட அந்த இடத்துல இவருடைய மாணவர் ஒருத்தர் அங்கே முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்காராம். என்ன ஜோம் பண்ணுறார் என்றால், எப்படி ஜோம் பண்ணுறார் என்றால், மறுபடியும் அதே எழுப்புதலை எனக்கு தாரும், அந்த எழுப்புதல் என்னிலிருந்து தொடங்க வேண்டும். அன்னைக்கு ஜான் வெஸ்லி மூலமாக எழுப்புதல் கொடுத்தீங்க, இன்னைக்கு அந்த எழுப்புதலை மறுபடியுமா தாரும், எங்கள் தேசத்துக்கு தாரும். அது மாத்திரமல்ல, அந்த எழுப்புதல் என் மூலமாக தொடங்க வேண்டும் சொல்லி சத்தமாக ஜெபிச்சுட்டு இருக்காராம். இவர் அங்கே போனோன்னு இவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இந்த மாணன் இப்படி ஜெபிக்கிறான்னு சொல்லிட்டு ஜெபத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக தட்டி நம்ம போக வேண்டும் அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பி அந்த மாணனை கொண்டு அந்த பஸ்ஸில் ஏறுறாரு. அந்த பஸ்ஸில் ஏறின மாணவர் பேர் என்ன தெரியுமா, பில்லி கிரஹாம். ரெவரண்ட் பில்லி கிரஹாம் தன்னுடைய அந்த இறையியல் கல்லூரி படித்த போது, எல்லாருக்கும் பில்லி கிரஹாம்னா தெரியும் இல்லையா, அமெரிக்காவிலே அதிகமான எழுப்புதலை நான் அவருடைய மெசேஜ் கூட நிறைய கேட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ப்ரொஃபவுண்டாக இருக்கும். ஒரு சாதாரண நற்செய்தியாக இருக்கும். அநேகர் அந்த ஆல்டர் காலில் நிறைய பேர் வாலிப பிள்ளைகள் எல்லாரும் தங்களை ஒப்பு கொடுப்பாள். அந்த போய் ஏறின பஸ்ஸை ஏறினவர் பில்லி கிரஹாம். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையிலே பெரிய எழுப்புதல் உண்டாகி அந்த அமெரிக்க தேசத்திலே ஒரு பெரிய ஒரு எழுப்புதலின் ஒரு முன்னணியாய் ஒரு கருவியாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். அப்படி அதே போல கர்த்தரத்திலே நாம் அந்த எழுப்பதின் ஆவி இன்னைக்கு கேட்கலாமா, கர்த்தாவே அப்படிப்பட்டதான பரிசுத்த ஆவியானவரால் சாரமேற்றப்பட்ட வாழ்க்கையாக நாம் மாற வேண்டும் என்றால் நமக்கு எழுப்புதல் தேவை. அப்ப எழுப்புதல் வந்தாலே என்ன நடக்கும், விளைவுகள் என்ன, விக்கிரக ஆராதனை என்ன ஆயிடும், கட்டோடு ஒளிந்து போகும் முதலாவது. ரெண்டாவது, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க போய் சொல்லியிருப்பீங்க, ஆனா எழுப்புதல் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்களை நோக்கி ஓடி வருவாங்க, ஜீவனை தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள். மூன்றாவது, நான்காவது, ஆலயத்துக்கு அவங்க ஓடி வருவார்கள். இடம் கொடுப்பீங்களா, இல்லை இதான் என் இடம்,
இது செகண்ட் ரோல செகண்ட் சேர் தான் என்னுடைய இடம்னு இருப்பீங்களா? நல்ல இதை வேற சொல்ல வேண்டியதாக இருக்குது. வாலண்டியர்ஸை வந்து கேட்டாலே அப்படின்றது, அப்படியே பார்க்கறது அப்படி இல்லை. வெளியாளுங்க யாரோ வந்திருக்காங்களா, உடனே வாலண்டியர்ஸ், அதனால தான் வாலண்டியர்ஸை நிறுத்திட்டோம். நீங்களே வாலண்டியர் ஆயிருங்க, ஏஞ்சி இடம் கொடுத்துருங்க. இனிமேல் அப்படி தான் நடக்க போகுது. புது ஆத்மாக்களை கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? கொண்டு வர போகிறார். ஆகவே ஜீவன் தேவாலயத்திற்கு புறப்பட்டு ஓடி வருவார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை விளங்க போகிறது. 5வது அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். 7வது வாழ்க்கை முறையும் வாழ்க்கை தரமும் உயர்ந்துடும். பாவத்திலிருந்து உயர்ந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அந்த எழுப்புதலின் தீ எனக்குள்ளாய் பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லுவோம். இன்றைக்கு 3 ஸ்ரீகளை குறித்து, எழுப்புதல் பெற்ற ஸ்ரீகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது இருதயத்திலே எழுப்புதல், 2வது இல்லத்திலே எழுப்புதல், 3வது சமுதாயத்திலே இல்லாவிட்டால் தேசத்திலே எழுப்புதல். இருதயத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே எழுப்புதலை பெற்ற இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். இல்லத்திலே எழுப்புதல் பெற்ற இல்லாவிட்டால் வீட்டிலே வாழ்ந்த வீட்டிலே எழுப்புதல் பெற்ற 2 ஸ்ரீகள், 2வது குறிப்பில் 2 ஸ்ரீகளை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து யாகேல், இன்னொன்று வந்து ராகா. 3வது சமுதாயத்திலே, சமுதாயத்திற்காக எழுப்புதல் பெற்று சமுதாயத்திலே தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வந்த 2 ஸ்ரீகள் யாரு? தெபோராலும் சமாரிய ஸ்ரீயும். ஆகவே இந்த 5 ஸ்ரீகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இருதயத்திற்குள்ளாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நான் ஏற்கனவே துவக்கத்திலே சொன்னது அதுதான், உங்களுக்கு முதல்ல எழுப்புதல் உண்டாகணும். அப்போதான் உங்களை சுற்றி இருக்கவர்கள் என்ன பண்ணுவாங்க? உங்கள் மூலமாக ஆஸ்வதிக்கப்படுவார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலே மரியாள் எதனால் எழுப்புதல் பெற்றாள் என்றால், தேவனுடைய வல்லமையினால் எழுப்புதல் பெற்றாள். எத்தனை பேருக்கு அந்த வல்லமை எனக்கு வேணும்? சாதாரண பிரசன்னம் எனக்கு வேண்டாம்ப்பா, சாதாரண ஒரு சமூகம் எனக்கு வேண்டாம், வல்லமையின் சமூகம் எனக்குள்ள வந்து இறங்கணும். தேவ வல்லமையினால அவள் எழுப்புதல் பெற்றாள் என்று சொல்லும்போது, லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, அதற்கு முன்பாக 35ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 35. தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கிற. போதும், பரிசுத்த ஆவி, வல்லமையுள்ள ஆவியானவர் உன்மேல் வருவார். 2வது பாகம், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இந்த 35ஆம் வசனத்தை 2 பாகமாக நீங்கள் பிரித்து கொண்டால், அங்கே மரியாளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவருடைய இருதயத்திலே ஏற்பட்ட 2 விதமான எழுப்புதல் நீங்கள் காணலாம். அந்த முதல் எழுப்புதல் முதல் பாகத்தில் இருக்குது, 35ஆம் வசனம் முதல் பாகம். 2வது எழுப்புதல் 2வது பாகத்தில் இருக்குது. முதல் எழுப்புதல் நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் இறங்கும். அது தேவனுடைய வல்லமை உன்னுடைய இருதயத்துக்குள்ளாய் இல்லாவிட்டால் உன்னுடைய கற்பத்துக்குள்ளாய் தேவ ஆவியானவர் இறங்கி கிறிஸ்து உனக்குள்ளே உருவாகுவார். குமாரனாகி கிறிஸ்து உருவாகும் போது அதுதான் முதல் எழுப்புதல். ஹல்லேலூயா! எத்தனை பேர் எனக்கு சொல்ல முடியும்? கிறிஸ்து எனக்குள்ளாய் உருவாகுவதே என்னுடைய எழுப்புதலாய் மாறும். அப்ப 2வது அந்த முதல் எழுப்புதலிலே கிறிஸ்து உருவாகும் போது தெய்வீக சுவாபங்கள் நமக்குள்ளாய் உருவாகும். ஹல்லேலூயா! நம்ம எப்பொழுதுமே கிறிஸ்து நமக்குள்ள உருவாக வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் கூட சொல்றார் இல்லையா? கலாத்தியரின் புஸ்தகம் 4:19 குறித்து கொள்ளுங்கள். கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும்படிக்கு நான் கற்ப வேதனை படுகிறேன் சொல்றார் இல்லையா? அப்ப கிறிஸ்து நமக்குள் உருவாகுகிறது தான் தேவனுடைய வல்லமை வந்து இறங்கும் போது, கிறிஸ்து நமக்குள் உருவாகிறதே நமக்குள்ளாய் ஏற்படுகிறதான தனிப்பட்ட நம்முடைய இதயத்துக்குள்ளாய் உண்டாகிறதான எழுப்புதல் ஆகும். இதுல தெய்வீக சுவாபம் விளங்கணும். 2வது மரியாளுக்குள்ளாக கிறிஸ்து உருவானது முதல் காரியம், தெய்வீக சுவாபம், அது சுவாபத்தை குறிக்கிறது. 2வது எழுப்புதல் உன்னிடத்தில் பிறக்கும், அதே 35ஆம் வசனம் 2வது பாகம், உன்னிடத்திலிருந்து பிறக்கும் குமாரன், தேவனுடைய குமாரன் என்னப்படுவார் இல்லையா? கிறிஸ்து உருவானாரு, அதுக்கப்புறம் கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்தார். அந்த 2வது எழுப்புதல் என்னவென்றால், நமக்குள்ளிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து
அநேகரை ரட்சிக்கத்தக்கதான ஒரு கிருபையை நமக்கு தருவார். அது ஊழியத்தை குறிக்கிறது. கிறிஸ்து உருவாகிறது முதல் எழுப்புதல், அது நமக்குள்ளாக தெய்வீக சுவாபத்தை உண்டாக்கும். ரெண்டாவது எழுப்புதல், நம் மூலமாக கிறிஸ்து உலகத்திலே பிறப்பார், அநேகருடைய உள்ளங்களிலே பிறப்பார். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? உலகத்தில் பிறந்த நோக்கமே அநேக உள்ளங்களிலே அவர் மறு ஜென்மம் அடையும்படியாக, மறுபிறப்பை கொடுக்கும்படியாக தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? இந்த உலகத்திலே பிறந்தார். அப்போ அந்த முதல் எழுப்புதல் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த இடத்துல கிறிஸ்து என்று சொல்லும்போது அதோடைய கிரேக்க வார்த்தை என்னவென்றால் அனாயிண்டட் ஒன் ஆர் சோசன் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இல்லாவிட்டால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்போ அந்த கிறிஸ்து நமக்குள்ள உருவாகிறார் என்றால் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா? அபிஷேக நாதர் உள்ள இருந்தா, அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தா பரிசுத்த திவ்ய சுவாமிகள் காணப்படும். எல்லாம் வேண்டாத நம்முடைய சுய காரியங்கள் முற்றிலுமாய் அகன்று போகும். அந்த தெய்வீக சுவாபத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டும். ரெண்டாவது, கிறிஸ்து என்றால் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருக்கு ஏற்ற, கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வது தான் கிறிஸ்து நமக்குள் உருவாகிறது. சுருக்கமாக சொல்லப்போனால் கிறிஸ்து நமக்குள் உருவாகும் போது நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். நம்முடைய வார்த்தையில், நம்முடைய செய்கையில் தெய்வீக சுவாபம் உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாகி இருக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம்? எழுப்புதல் உண்டாய்விட்டது என்பது என்ன அடையாளம்? தெய்வீக சுவாபம். கிறிஸ்துவை நீங்கள் பிரதிபலித்து கொண்டே இருப்பீங்க. அதனால கிறிஸ்துவை பிரதிபலித்தல். ரெண்டாவது எழுப்புதல் சொன்னேன், மரியாள் மூலமாக கிறிஸ்து உலகத்தில் பிறந்தது போல உங்கள் மூலமாக கிறிஸ்து அநேக உள்ளங்களே பிறக்கப் போகிறார். அது நீங்கள் செய்கிற ஊழியத்தை குறிக்கிறது. இந்த தனிப்பட்ட எழுப்புதல், இருதயத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகி நம்முடைய தெய்வீக சுவாபெல்லாம் உண்டாகி நம்முடைய ஜென்ம சுவாபம் மாறின உடனே தான் ஏசாயாவை போல கர்த்தர் உதடுகளையும் செவிகளையும் விருத்த சேதனம் பண்ணி ஊழியத்தில் எடுத்து என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார். ஆகவே முதலாவது நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னேன் முதல் எழுப்புதல்ல. ரெண்டாவது எழுப்புதல்ல கிறிஸ்துவுக்காக பிரதிக்கிரியை செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு ஊழியத்திலே நாம் ஈடுபட வேண்டும். ஆகவே இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த மரியாளின் எழுப்புதலுக்கான காரணங்கள் என்ன என்று பார்க்கும்போது அந்த இடத்துல நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அந்த அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்வோம். ரொம்ப அழகா இருக்கும். எப்படியாக அந்த மரியாளின் உள்ளத்திலே ஒரு 2 விதமான எழுப்புதல் உண்டானது. எப்படி உண்டானது? கர்த்தாவே, அதே எழுப்புதல் எனக்குள்ளாய் உண்டாக வேண்டும். என்ன 2 எழுப்புதல் சொன்னேன்? கிறிஸ்து உருவாவது, கிறிஸ்து பிறப்பது. அந்த கிறிஸ்து உருவாவது அந்த தெய்வீக சுவாபம், கிறிஸ்து பிறப்பது என்ன? நம் செய்கிற ஊழியம். அந்த லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு நான் அதை படித்த போது உண்மையாகவே நான் கர்த்தருக்குள் பரவசம் அடைந்தேன். அந்த தேவ தூதன் வந்து அவள் வந்து அந்த 28ஆம் வசனத்திலே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், அவளுக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வர போகிறாரு. அப்புறம் எப்படி தனிப்பட்ட ரீதியில் பேசுகிறார் பார்த்தீங்களா? சில சமயங்களில் நீங்கள் ஜெபத்தில் இருக்கும்போது தனிப்பட்ட ரீதியிலே உங்களுக்கு என்று ஒரு வார்த்தை வரும். அப்போ என்ன ஆரம்பம் ஆகுதுன்னு அர்த்தம்? ஒரு எழுப்புதல் ஆரம்பமாக போகிறது. கர்த்தர் சொல்றார், அவர் என்ன தூதன் சொல்றார், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஏற்கனவே உன்னுடனே இருக்கிறாரு. இன்னொன்று, ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அதுதான் எழுப்புதல். அநேக ஸ்ரீகள் இருக்கலாம், உங்களுடைய அயலகத்திலே அநேக சகோதரிகள் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்திலே அநேக பெண்களில் நீங்கள் ஒருவராக இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாற வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள அந்த எழுப்புதல் என்ன பண்ணும்? உண்டாகும், பிறக்கும். அதுக்கப்புறம் 30ஆம் வசனம், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கிருபை பெற்றவர்களுக்கும் கர்த்தருடைய சமூகத்தை உடையவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எழுப்புதலை இருதயத்திலே ஊற்றுவார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஸ்ரீகளுக்குள்ளே தனித்தன்மையாய் தனித்து பிரித்து உங்களை வச்சது உங்களை பேசுவார். எல்லார் மத்தியிலும் இருப்பீங்க. நான் ஒன்றுக்குமே உதவாத, காலை எழுந்தோடனே அதான் சொல்கிறது, ஒன்றுக்குமே உதவுது இல்லை. நிறைய பேர் வந்து டிப்ரெஷன் வந்து சொல்கிறோம் இல்லையா? அது நான் வந்து சொல்லாதீங்கன்னு சொல்லலை. ஆனால் பிசாசு வந்து உங்களுக்குள்ள அந்த எழுப்புதலின் தீயை அணைக்க பார்க்குறான்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட பயங்கரமான பாதின் வழியாய் போகிற உன்னை நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய எழுப்புதின் கருவியாய் நான் தனித்து உன்னை நிறுத்த போகிறேன். ஹல்லேலூயா. பாடுகள், கஷ்டங்கள், நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன்?
நிறைய வேலைகளில் இப்போ கொஞ்ச நாளாக நான் தான் யோசிக்கிறேன், பாடு கஷ்டம், அதே நம்முடைய பிரச்சனை நம்ம காரியம் இதையே பார்த்து பார்த்து நம்ம அதிகமாய் மெலிந்து போய் சலித்து போயிருக்கோம். இனிமேல் எழுப்புதல் வந்துட்டா நம்முடைய எண்ணெல்லாம் எங்கே போயிடும்? பக்கத்து வீட்டுக்கு அயலகத்து ஆள் மேலே போயிடும். பெரம்பூரில் இருக்க எல்லா நபர்கள் மீது நம்முடைய கவனம் திருப்பப்படும். அது மாத்திரமல்ல, உண்மையில் வரும் 35 வருஷத்தில் உண்மையில் அந்த தனிப்பட்ட ரீதியிலே உண்மையில் நிழலிடும். அப்படிப்பட்ட ஸ்ரீயாக கர்த்தர் இன்றைக்கு உங்களை எழுப்புதலின் கருவியாக தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஆகவே தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருதயத்திலே 2 விதமான எழுப்புதல் ஏற்படும். ஒன்று, நான் ஏற்கனவே சொன்னது போல கிறிஸ்துவை பிரதிபலித்தல், கிறிஸ்து நமக்குள்ள உருவாகி சுவாபம் வெளியாகுதல். 2வது, கிறிஸ்துவுக்காக பிரதிக்கிரியை செய்து ஊழியம் செய்தல். எத்தனை பேர் இன்னைக்கு ஊழியம் செய்ய போறீங்க? ஜப ஊழியம் மாத்திரம் நான் செஞ்சுட்டு இருக்கேன், மறைஞ்சு 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 செஞ்சதெல்லாம் செய்யுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நபர் ஒரு சகோதரி ஊழியம் செய்வில் என்றால் மற்ற எல்லா ஊழியங்கள் செய்தாலும் ஜப ஊழியம் இருந்தாலும் ஏதாவது பிரத்யட்சமான ஒரு ஊழியம் செய்யணும். ஜப ஊழியத்தை மாத்திரம் சில பேர் பிடிச்சிக்கிறாங்க. வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, ஜப ஊழியம் ஒரு மாதிரி மறைவான ஊழியம் இல்லை. இல்லை இல்லை, இப்படி மறைஞ்சு மறைஞ்சு ஊழியம் செய்ய பார்த்தீங்கன்னா உங்களை தான் ஆண்டவர் பிடிப்பார், தூண்டில் போட்டு பிடிப்பார், என்ன பிடிச்ச மாதிரி. நான் மறைஞ்சு நான் எங்களுடைய அம்மாவுடைய நிழல்லையே தான் வாழ்ந்தேன், எங்கே போனாலும் வெளியில் வரமாட்டேன். ஆனால் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும்னு நினச்சப்ப அந்த தூண்டில் போட்டு அந்த மீனை தான் பிடிப்பார். மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற உங்களைத்தானே நீங்கள் குறைவாய் மதிப்பிடுகிற அந்த மீனை தான் எனக்கு பிடிக்க போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அதனால் பின்னால் ரோலெலாம் உட்காராதீங்க. பின்னால் ரோலில் உட்காந்திங்கன்னா ஆபத்து. அப்படி பின்னால் ரோலில் உட்கார்றவங்களாம் என்ன பண்ணுவார்? பிடிச்சி முன்னால் ரோலில் உட்கார வச்சுருவார் எழுப்புதல் டைமில். இப்பயே வந்து முன்னால் உட்காந்துருங்க, சரியா? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிமா, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. அப்போ அந்த மகிமையின் பிரகாசம், அந்த எழுப்புதலே ஒரு பிரகாசம் உண்டு. அது உங்கள் மூலமாய் நீங்கள் அநேகருக்கு ஒரு பிரகாசிக்கிற விளக்குகளாய் விளங்க போறீங்க. எத்தனை பேர் இன்றைக்கு ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. 2வதாக, இல்லத்திலே நம் வசிக்கிற வீட்டிலே எழுப்புதல் உண்டாகணும். நிறைய பேருக்கு சர்ச்சில் வந்தால் தான் ஜெபிக்க முடியும், சர்ச்சில் வந்தால் தான் நல்லா ஆராதிக்க முடியும், நல்லா கைகளை தூக்குவாங்க. வீட்டில் கேட்டால், எங்கே சிஸ்டர் வீட்டுக்கு போனவுடனே தூக்கம் வருது, வீட்டுக்கு போனவுடனே வேலை. அப்படி இல்லை, இனிமேல் வீட்லேயும் என்ன பண்ண போகுது? எழுப்புதல் உண்டாக போகிறது. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? இல்லத்திலே நான் அடிக்கடியாக நான் சொல்வது போல, ஒரு சபையிலே ஒரு கூட்டத்துக்கு வந்து ஆசீர்வாதத்தையும் வசனத்தையும் கர்த்தருடைய சமூகத்தையும் சுமந்து கொண்டு போகிற நீங்கள், அந்த கர்த்தருடைய சமூகமும் அந்த ஆசீர்வாதமும் உங்களுடைய வீட்டிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆகவே அதே எழுப்புதலின் தீ உங்கள் வீட்டிலும் பற்றி எரிய வேண்டும். முதலாவது உதாரணத்திற்கு, யாகேல் ஸ்ரீகளுக்குள்ளே அவள் ஆஸ்வதிக்கப்பட்டவளாய் கருதப்பட்ட. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் உங்களுக்கு நல்லா பின்னணி தெரியும். அந்த சிஸ்ரா வந்து திடீரென்று கால்நடையாய் அவன் ஓடி வந்து யாருடைய கூடாரத்துக்குள்ள வரான்? யாகேலுடைய கூடாரத்துக்குள் வருகிறான். அப்போ நம்ம ஆளுங்களா இருந்தால், ஐயோ சிஸ்ரா வந்துட்டான்னு இவங்க பின்பக்க கதை தந்துட்டு ஓடி இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? யாகேலு முன்னால் நின்று வாங்கன்னு வரவழைச்சு, ஏன்னா அவங்க எல்லாமே திட்டம் போட்டுட்டாங்க. என்னை கேட்டால் அந்த சிஸ்ராவை பார்த்தோன்னே அவங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்துச்சு. இன்னைக்கு என்ன, நான் சிஸ்ராவுக்கு என்ன பண்ண போகிறேன்? ஒரு முடிவு கட்ட போகிறேன். இந்த இல்லத்திலே உண்டான யாகேலின் எழுப்புதல் எதனால் வந்த எழுப்புதல் என்றால், தேவ வார்த்தையினால் வந்த எழுப்புதல். நல்லா கவனிங்க. அவங்க எதை எடுத்தாங்க? ஒரு சுத்தியும் ஒரு ஆணியும் எடுத்து சிஸ்ரா அவனுடைய கூடாரத்துக்குள்ளே வந்தவுடனே என்ன பண்ணாங்க? சுத்தினாலும் ஆணினாலும் என்ன பண்ணாங்க? அவனுடைய தலையை உடைத்து என்ன பண்ணாங்க? அவன் இறந்து விட்டான் இல்லையா? செத்து விட்டான், மடங்கி விழுந்தான். மடங்கி விழுந்த இடத்துல செத்து போனான். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போ அவங்க பயன்படுத்தின அந்த சுத்தி இல்லாவிட்டால் சம்மட்டி, அந்த சம்மட்டியை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த சம்மட்டி இல்லாவிட்டால் சுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அதை நீங்கள் எரேமியா 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். ஜெரேமியா 20-29, எரேமியா 22-29 ரொம்ப அழகான வார்த்தை. வாசிங்க. தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். 23-29 அதையும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சத்தம் தான்.
தேசமே தூங்கிட்டு இருக்கவங்களும் எழுப்பியிருக்காங்க போல. யாராவது தூங்கிட்டு இருந்தீங்களா? தேசமே தேசமேன்னு பதிலாக உங்களை பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை கேள். சரி, அதுவும் நல்லதா போச்சு. சரி, 23, 29. என் வார்த்தை அக்கினியை போல. என் வார்த்தை என்ன அழகா இன்னைக்கு ஆவியானவர் நடத்திருக்காருல்ல. என் வார்த்தையை கேளு. என் வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? அக்கினியை போலவும் கண்மலை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் ஒரு சுத்தியை போலவும் இருக்கிறதல்லவோ. இருக்கிறதல்லவோ. போதும். அப்ப தேவனுடைய வார்த்தை அந்த சுத்திக்கு இல்லாவிட்டால் சம்மட்டிக்கு அடையாளமா இருக்கிறபடினாலே யாகேல் தன்னுடைய இல்லத்திலே எழுப்புதல் பெற்று, எப்படி எழுப்புதல் பெற்றாள் என்றால் தேவனுடைய வார்த்தையினாலே, இல்லாவிட்டால் அவள் அந்த சுத்தியை வைத்து அடித்தது போல சிசராவை நம்முடைய வீட்டிலே இருக்கிறதான சத்ருவின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய இல்லத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகணும். சமயம் நம்ம சபைக்கு வந்துடுவோம், நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பிள்ளைங்க ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. இல்லை, நம்ம வீட்டில் ஜபம் இருக்காது, நம்ம வீட்டில் துதியின் ஆராதனை இருக்காது, நம்முடைய வீட்டில் தேவ பிரசனமே இருக்காது. ஆனால் உங்கள் வீட்டிற்குள்ளாக, உடைய இல்லத்திற்குள்ளாக ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார் என்ன தெரியுமா? தனிப்பட்ட எழுப்புதலை நான் தருவதன் நோக்கமே உடைய இல்லத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்க முடியும். முதல் எழுப்புதல் என்ன தெரியுமா? என்னுடைய வீட்டில் யாகேலுடைய வைராக்கியம் என்ன தெரியுமா? என் வீட்டில் சிஸ்டரா உயிரோடு இருக்கக்கூடாது. எத்தனை பேர் அந்த வைராக்கியம் இருக்குது? என் வீட்டில் சத்துரு கிரியை செய்யக்கூடாது. நிறைய பேர் சொன்ன வீட்டில் எனக்கு வியாதி கொடுத்துட்டான் பிசாசு, எனக்கு சோர்வை கொடுத்துட்டான். துரத்தி அடிக்கலையே. ஏன் துரத்தி அடிக்கலைன்னா வார்த்தையை பயன்படுத்தலையே. கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே வந்துட்டாங்க. சிஸ்டரா இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. ஆகவே அந்த எழுப்புதல் என்னுடைய வீட்டில் இன்னைக்கு வேணும். நான் ஒவ்வொரு தடவையும் என்னுடைய வீட்டுக்காக நான் ஜெபிக்கும் போது ஒவ்வொரு அறையாக மென்ஷன் பண்ணி ஜெபிப்பேன். வரண்டாலேருந்து தொடங்கி அத்தாவது ரத்தத்தை தெளிங்க, ஒவ்வொரு அறையும் மென்ஷன் பண்ணி ஏன்னா கர்த்தருடைய சமூகம் ஒவ்வொரு அறைகளிலும் காணப்படணும். மெயினாக லிவிங் ரூமில் காணப்படணும். ஏன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்ரு நல்லா அழகாக உட்காந்துருப்பான். எதில்? டிவிக்குள்ளே உட்காந்துருப்பான். சீரியல் பாரு, இதை பாரு, அதை பாரு, இந்த ப்ரோக்ராம் பாரு. யார் வந்துட்டான்னு அர்த்தம்? சிஸ்ரா உள்ள வந்துட்டான். ஏன்னா சிஸ்ரா என்பது ஒரு மாம்சீக கிரியைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய சமூகம் எல்லா ரூம்லேயும், சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஆண்டவர் ஆளில் மாத்திரம் உட்கார வச்சுருவாங்க. ஒரு ட்ராமா போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? எல்லா குப்பையும் கார்பெட் கடியில் தள்ளிட்டு ஆண்டவர் வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்களாம், ஹாலில் உட்கார வச்சுட்டாங்களாம். ஆனால் பெட்ரூமுக்கு அனுமதிக்க மாட்டாங்களாம். என்னென்னா பெட்ரூமில் தான் என்ன இருக்குதான்? டிவி இருக்குது, வேண்டாத காரியங்கள் இருக்குது, வேண்டாத படங்கள் இருக்குது. அப்போ சிஸ்ராவின் எல்லா கிரியைகளையும் நாம் வீட்டுக்குள்ளே வைத்து கொண்டு நாம் எழுப்புதலை ஒரு நாள் அடைய முடியாது. உங்கள் வீட்டுக்கு, இந்த வீட்டுக்கு ஆண்டவர் சகை வீட்டுக்கு என்ன சொன்னார்? இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. உங்கள் வீட்டு ரட்சிக்கப்பட்டிருக்குதா? நீங்கள் தான் சொல்லணும். எங்கள் வீடு ரட்சிக்கப்பட்டிருக்கு, எங்கள் வீட்டில் கர்த்தருடைய சமூகம் இருக்குது, எங்கள் வீட்டில் வேண்டாத பொருள் இல்லை, வேண்டாத படம் இல்லை. ஒரு பையில் கூட சத்துருடைய அந்த படம் வந்துடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் அரிசி வாங்குவாங்க, அதில் ஏதாவது ஒரு படம் இருக்கும், அது பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அரிசி காலி ஆகிற வரைக்கும் அந்த பை இருக்கும். இல்லை, நீங்கள் எதை வாங்கினாலும் எதை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாலும் கர்த்தாவே என்னுடைய வீடு பரிசுத்தப்பட்டதாய் காணப்பட வேண்டும், சத்துருவின் கிரியைகள் காணப்படக்கூடாது, சிஸ்டரா உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நம்ம பயன்படுத்தி சத்துருவின் கிரியையை நம்ம மடங்கடிக்கணும். எங்கள் வீட்டில் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய வீட்டில் பைபிளை திறந்து சத்தமாக யார் யாரெல்லாம் வேதம் வாசிக்கிறீங்களா? நல்லா சத்தமாக நீங்கள் வேதத்தை வாசிக்க நம்முடைய வீடுகளே வாசிக்க வேண்டும். இன்னொன்று, வேத வார்த்தையை அறிக்கை பண்ணணும். இங்கே வந்து நல்லா நம்ம சொல்கிறதெல்லாம் சொல்லுங்கன்னு பாஸ்டர் விடமாட்டுறாரு உங்களை. நீங்கள் கட்டாயம் சொல்கிறீங்க. அந்த வார்த்தைகளை குறித்து வைத்து கொண்டு உங்கள் வீட்டில் போய் அதை அறிக்கை பண்ணுங்க. இப்போ கொஞ்ச நாள் ஆண்டவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? நான் ரெஸ்டோர் பண்ணுவேன், திரும்ப பெற்றுக்கொள்வீங்க, இழந்து போன காலத்தை திரும்ப தருவேன். ஏன் அது எனக்கு அசிபரமாக இன்னைக்கு மெசேஜுக்கு மாறிவிட்டது இல்லையா? திரும்ப பெற்றுக்கொள்ளுதலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக கர்த்தர் நமக்குள்ளாக ஒரு எழுப்புதலை உருவாக்கி அதை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற விதமாக நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவே உடைய இல்லத்தை குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சங்கீதம் 101, 2, 3 வசனங்களே, என் வீட்டிலே நான் ஞானத்தோடு நான் நடந்து கொள்வேன், விவேக உத்தமத்தோடு நடப்பேன் என்று சொல்லி சங்கீதம் 101 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே எனக்கு ரொம்ப பிடித்தமான கேரக்டர் வந்து கொர்நேலியு.
2ஆம் வசனத்துல கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடும் இருக்கா. வீட்டில் ஒன்றா இருந்தாதான் சபைக்கு ஒன்றா வர முடியும். வீட்டில் ஒன்றா ஜெபம் பண்ணாதான் சபைக்கு ஒன்றா வந்து என்ன பண்ணும். வீட்டில் ஒன்றா ஆராதனை நடத்துறது இல்லை. இங்கே வந்து தனித்தனியாக ஆராதிக்க பார்ப்பாங்க. அப்படி அல்ல. அங்கே அழகா வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொர்நேலியு அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து. சரி, 3ஆம் வசனம் வாசிங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியு என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. உங்க வீட்டுல அந்த சிசரா முற்றிலுமாய் மடங்கடிக்கப்பட்டு தேவ வார்த்தையிலே வெல்லப்பட்டிருந்தால் உங்க வீட்டுல என்ன இருக்கும்? நீங்க உங்க வீட்டுல தரிசனம் காண்பீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்க வீட்டுல கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்க போகிறார். உங்களை வீட்டை குறித்தும், உடைய பிள்ளைகளை குறித்தும், உடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்தும், உடைய ஊழியத்தை குறித்தும் கட்டாயம் இன்னைக்கு தரிசனம் வேணும். தரிசனம் இல்லாம ஊழியமே செய்யக்கூடாது. நான் மிகவும் விசுவாசத்தோடு நான் சாட்சியா சொல்ல முடியும். இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சப்ப திட்டவட்டமான தரிசனம் வந்தது. நான் போன ஆங்கிலியன் சிஸ்டர்ஸ் மீட்டிங்ல கூட அதை பகிர்ந்து கொண்டேன். திட்டவட்டமான தரிசனம். ஒரு தேட் ஷெட்ல ஏற்கனவே ஆங்கிலியன்ஸ் உள்ள உட்காந்துருக்காங்க. அதான் அவங்க சொன்னேன், தமிழ் சொன்னால் உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க, நீங்கள் எப்போ அவங்கள ஓவர்டேக் பண்ண போறீங்கன்னு சொன்னேன். ஏற்கனவே அங்கே உள்ள ஆங்கிலியன்ஸ் உட்காந்துருக்காங்க. அப்போ நான் கேட்குறேன், ஆண்டவரே வெறும் ஆங்கிலியன்ஸ்க்கு மாத்திரம்தான் நீங்கள் வந்து கொடுக்க போறீங்க? வீட்டில் நான் கண்ட தரிசனத்தை சொல்லி கொண்டு இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நீ அதே தரிசனத்தில் இன்னும் ஒரு ஆள் வருவார். பார்த்தா ஒரு நெட்டையாக ஒரு நல்ல வெள்ளையாக இருக்காரு, வேஷ்டி கட்டிட்டு இவ்வளோ பெரிய பொட்டு வச்சு, ஆம்பளை பொட்டு வச்சு வர வேணாமே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா இந்து மக்களையும் நான் வந்து ஒரு தமிழ் மக்களையும் உன் சபைக்கு கொண்டு வர போகிறேன், அதற்கு அடையாளமாக நான் தரேன்னாரு. ஆனால் வழியே இல்லை. 1992 ஆண்டு சின்ன இடத்துல ஆங்கிலியன் சபை இங்கிலீஷ் சபை நடக்குது. இன்னும் ஆண்டவரே தரிசனம் கொடுத்துட்டீங்க, தரிசனம் நிறைவேறலையே, வீட்டில் கொடுத்த தரிசனம் நிறைவேறலையே என்று கேட்ட போது திடீரென்று ஒரு ஃபேமிலி பார்க் ஸ்ட்ரீட்டில் கை கால் விளங்காமல் சகோதரி ஷாம்லா இருந்தாங்க. அவங்கள அப்படியே சபையில் கொண்டு வந்தாங்க. கர்த்தர் அற்புதமாய் சுகம் கொடுத்து அவங்களே ஏறி வர மாதிரி அந்த அந்த ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க வந்து என்ன திரும்ப கேட்டாங்க, அவங்களால தான் இன்னைக்கு நம்மளாம் இன்னைக்கு தமிழ் சகோதரிகள் உள்ளே இருக்கிறோம் கர்த்தரை கிருபையினால். அவங்க என்ன கேட்டாங்க, என்ன வெறும் இங்கிலீஷில் தான் நடத்துவீங்களா, தமிழ் நடத்த மாட்டிங்களா? நாங்கள் இல்லை சிஸ்டர் இருங்க, வாங்க வாங்க நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முழு குடும்பமும் வர ஆரம்பித்தது. அதுக்கு பிறகுதான் தமிழ் சபையே உருவானது. அப்போ பாருங்க, கர்த்தர் நமக்கு நம்முடைய வீடுகளிலே கொடுக்கிற தரிசனத்தை அப்படியே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். வீட்டில் கண்ட காரியத்தை பார்த்துட்டு கண்டதை யோசித்து கொண்டு கண்ட காரியத்தை நாம் அறிக்கை பண்ணி கொண்டு இல்லாதபடிக்கு எதிர்மறையான காரியங்களை சொல்லி கொண்டு இராதபடிக்கு கர்த்தர், ஆண்டவரே என்னுடைய வீட்டிலே ஜபம் இருக்கணும். கொர்நேலியு வீட்டில் ஜபம் இருந்துச்சா? கொர்நேலியு வீட்டில் ஜப கூட்டம் இருந்துச்சா? கொர்நேலியு வீட்டில் மற்றவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்து வார்த்தையை கேட்டாங்களா? வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரா? அதுதான் நமக்கு வேணும். பேதுரு அழைத்தாரா? ஜப கூட்டம் வச்சாரா? அதே போல் அவள் எல்லாரும் அந்த வார்த்தையை கேட்டு அங்க விசுவாசம் முன்னாடி. ரொம்ப அழகா இருக்கும் அந்த வசனம். 44ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். என்ன அழகா அங்க ஒரு எழுப்புதல் உண்டாகுது பாருங்க. அந்த வீட்டிலே, கொர்நேலியு வீட்டிலே ஒரு எழுப்புதல் உண்டாகுது. ஆகவே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். 2வது உதாரணம், ராகாப். தேவகுமாரின் ரத்தத்தினாலே ஒரு எழுப்புதல். இன்னைக்கு இப்படிப்பட்டதான ஒரு பாரம் உங்களுக்குள்ள வேணும். நீங்க அந்த குறிப்பிட்ட அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எல்லாம் திறந்து பாருங்க. உங்களுடைய சொந்த ஜனத்துக்காக ஒரு பாரம், ஒரு எழுப்புதல் உங்களுக்காய் உண்டாக வேண்டும் என்று சொல்லிதான் நான் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14 வரைக்கும் அநேக காரியங்களை நாம் வாசிக்கிறோம். ஆனா அந்த இடத்துல அந்த ராகாப் தன்னுடைய ஜனங்களுக்காக முற்றிலுமாக அழிக்கப்பட போகிற அந்த இடத்திலே அவ என்ன தெரியுமா கேட்கிறா, என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க எப்படியாவது காக்கப்பட வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே அவளிடம் திட்டமும் தெளிவுமாக என் தகப்பனையும் 13ஆம் வசனம் வாசிங்க. 2:13.
நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து என் தகப்பனையும் போதும், என் தகப்பனையும் என் தாயையும், இதுல தான் அந்த பாரம் வெளிப்படுது. இதுல தான் ஒரு எழுப்புதல் உண்டாகும். என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் மறுத்து கொண்டிருக்காங்க. அருமையான சகோதரியே, இன்னைக்கு நிறைய சேட்னிக் ஏஜென்ட்ஸு ஆஸ்பத்திரியில் போய் உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறவருடைய உயிரை எடுத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவங்க உயிர் பிழைத்து விட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு விடுவார்களோ என்று சொல்லி அநேக சேட்னிக் ஏஜென்ட்ஸ் வேலை செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு பிளெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர் ஒரு ஊழியத்துக்காக புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறாரு. அப்போ அவர் ஃபாஸ்டிங்கில் போகிறாரு. அப்போ பக்கத்தில் ஒரு சகோதரி உட்கார்ந்து கொண்டு ஏதோ முணுமுணுத்து கொண்டே இருந்தாங்க. அப்போ அந்த ஃபுட்டெல்லாம் இவர் வேண்டான்னு சொன்னது போலவே அவங்களும் வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்போ இவருக்குள்ளாக ஒரு என்னத்துக்கு இவங்களும் வேண்டான்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நானும் உபவாசத்தில் இருக்கிறேன். அப்போ என்னன்னு கேட்டதுக்கு, நாங்கள் ஒரு சேட்னிக் ஏஜென்ட்ஸில் நான் ஒருவர் நாங்களும் உபவாசம் இருந்து ஆஸ்பத்திரிக்கும் யார் உயிருக்கு போராடுறோ அந்த இடத்துலலாம் நாங்கள் போய் எப்படியாவது உயிரை எடுக்க பார்த்து கர்த்தரை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவளை என்ன பண்ணுவோம், நரகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நிறைய ஏஜென்ட்ஸை வச்சுருக்கோம். அதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க பாருங்கள். அப்போதான் அந்த ஊழியக்காரனுக்கு பயங்கர பாரம் அந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறார். கர்த்தாவே, இப்படிப்பட்ட அதுக்காக ஃபாஸ்டிங்கு, அதுக்காக ஊர் விட்டு ஊர் சென்று காரியங்கள் செய்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்குறேன். ஜீவன தேவன் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என் சகோதரர், என் சகோதரி, என் ஜனம், என் பந்து ஜனம், ஒரு ரிசப்ஷனோ ஒரு ஃபங்க்ஷனோ மாமா மாமின்னு போய் கட்டி பிடிக்கிறீங்க, அவ்வளோதான். அதோடு சரி, ஒரே ஊர்க்கதை தான். சரி, அங்கே ஊர்க்கதை பேசுங்க, பரவாயில்ல. ஆனால் ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு ஒரு ப்ரேயர் மீட்டிங் அதை வச்சு அவங்களுக்கு ஆண்டோட சுவிசேஷத்தை சொல்லி எல்லாருமே அவங்களாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ரொம்ப எமர்ஜென்சியில் வந்த பிறகு தான் எனக்கு ஜெபம் வேணும்னு கேட்பாங்க. ஆனால் நீங்கள் இப்பயே அவளுக்காக ஜெபித்து பாரப்பட வேண்டும். இந்த இடத்துல தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எழுப்புதல் வந்தது என்று ஏன் சொன்னேன் என்றால், அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய வீட்டில் உள்ள உங்களுடைய வீட்டார் காக்கப்பட வேண்டும் என்றால் சிவப்பு நூலை கட்டி தொங்க விட வேண்டும். அந்த சிவப்பு நூல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்குது. அவள் அதை நம்பி கர்த்தருடைய தேவனுடைய ஆலோசனையை அவள் நம்பி அந்த சிவப்பு கயிறாகிய இயேசுவின் ரத்தத்தை அங்கே ரத்தத்துக்கு அடையாளமாக தொங்க விட்டதுனால அன்றைக்கு எல்லாரும் அந்த வீட்டை மாத்திரம் விட்டுட்டு முற்றிலும் எல்லா இடத்தையும் சங்கரிக்கிறாங்க. எவ்வளோ அழகாக நடந்துச்சு தெரியுமா? 6ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்து வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வார்த்தை, 17ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை, அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள் என்று சொல்லி ஒரு கட்டளை பிறக்கிறது. அப்போ அந்த நூலை, சிவப்பு நூலை, அங்கே நிறைய பேர் வீரர்கள் வராங்க. அவங்க எல்லாருக்கும் யோசுவாவும் மற்றவங்களும் என்ன, அந்த வேவுக்காரர் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு ஜன்னலில் சிவப்பு நூல் தொங்கும், அந்த வீட்டை என்ன பண்ணாதீங்க, தொற்றாதீங்க. அப்படி சொன்னது நிமித்தமாக வீட்டார் அனைவரும் அன்னைக்கு காக்கப்பட்டார்கள், விடுதலையாக்கப்பட்ட. நம்ம என்ன செய்கிறோம்? அதுதான் இயேசுவின் ரத்தத்தினாலும் அவர்கள் கொடுத்த ஆலோசனையின்படி அந்த ராகாப் என்ற வேசி நடந்து கொண்டபடியினாலும் ஒரு எழுப்புதல் உண்டாகி அவள் தன்னையும் தன் வீட்டாரையும் ரட்சித்து கொண்டாள். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு நம்முடைய சொந்தக்காரர் ஒவ்வொருக்கிட்டையும் நான் கேட்டேன்னா ஒரு 15 பேராவது இருப்பாங்களா சொந்தக்காரரு. அவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் அப்படியே கண்ணில் பாருங்கள், விசுவாச கண்ணில் பாருங்கள், உங்களோட உட்காந்துருக்க மாதிரி இடம் பத்துமா? பத்தாது. அப்படிப்பட்ட எழுப்புதலுக்குள்ளாய் கர்த்தர் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ராகாபை போல செயல்படுங்க. ஒரு வீட்டில் கூட்டத்தை வைங்க, ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் வைங்க. அதில் தான் விசுவாசிகள் ஃபர்ஸ்ட் அறையில் உட்காராதீங்க, எல்லாம் உள்ளே போய் உட்காருங்க. ஏன்னா வரும்போதே செகண்ட் அறையில் போய் உள்ளே பூந்துக்குவாங்க நம்முடைய சொந்தக்காரர். அப்படி அல்ல. அப்படியாக நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மேன்மையை உணர்ந்து இயேசு கிறிஸ்து எதற்காக ரத்தம் சிந்தினார் என்பதை சுவிசேஷத்து கூட்டத்திலே நாம் அறிவிக்கும்படியாக நம்முடைய வீடுகளிலே நாம் கூட்டத்தை வைப்போமாக. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவுதுன்னு 21ஆம் வசனத்தில் சொல்கிறார். அதனால தான் நான் சொன்னேன்,
தேவ ஆலோசனைப்படியும் அவளுக்கு உள்ள எழுப்புதல் உண்டானது. அந்த தேவ கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலமாகவும் எழுப்புதல் உண்டானது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தாவே என்னுடைய வீட்டார் ஒரு குலமும் பின் வைக்கப்பட்டு போவதில்லை, ஒரு குலமும் பின். நாங்கள் அப்படிதான் ஜெபிச்சோம். எங்களுடைய குடும்பத்தில் அநேகர், என்னுடைய தாயோடு பிறந்தவர்கள் 3 சகோதரிகள், என்னுடைய தாத்தா அம்மா எல்லாருமே பயங்கரமான லுத்ரன்ஸ். ஆனால் என்னுடைய தாயும் தகப்பனும் கைகோத்து இதே வசனத்தை தான் சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் எங்களையும் ஃபாஸ்டிங் இருக்க வச்சு சாயந்தரம் நாங்கள் 4 பேரும் சேர்ந்து ஜெபிப்போம் ஈவினிங் சர்வீஸ்க்கு முன்னால். இதை தான் சொல்லுவாங்க, ஒரு குலமும் பின் வைக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. எங்கள் தாத்தா 80 வயசில் தான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு அவ்வளோ நாள் இழுத்து அடித்தாரு. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்துட்டு தான் இறந்தார். என்ன தெரியுமா பண்ணோம்? தண்ணியை கொதிக்க வச்சு விதன்னு பேப்டிசம் டேங்கில் ஊற்றி அந்த பாஸ்டரும் பாவம் அந்த சுடு தண்ணியில் இறங்கி என்னென்னலாம் தொந்தரவு கொடுக்குறாங்கல்ல, ஏதோ ரட்சிக்கப்பட்டாங்களே, அது போதுமே நமக்கு. அவ்வளோ சந்தோஷம். அதனால் பாட்டியை எங்கிட்ட பேச விட மாட்டார். என்ன நாங்கள் மாற்றிடுவோமா? 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தாங்க பாருங்க. அதுதான் ஒரு பெரிய இது. வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டாங்க. எல்லா சித்திமாலும் ரட்சிக்கப்பட்டாங்க. அதே போல் கர்த்தர் உங்களுக்கும் செய்ய வல்லவர். அடுத்த காரியம் என்னவென்றால், 3வது, நான் முதல்ல என்ன சொன்னேன்? தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருதயத்திலே எழுப்புதல். அது பிரதிபலிக்கணும், பிரதிக்கிரியை செய்யணும். 2வதாக நான் சொன்னேன் 2 காரியங்களை, 2 நபர்கள் குறித்து நான் சொன்னேன் இல்லையா? இல்லத்திலே எழுப்புதல் உண்டாக வேண்டும். அதில் யாகேலை போல தேவ வார்த்தையினால் சம்மட்டியாய் வைத்து சிசராவை கொல்ல வேண்டும். 2வது உதாரணம், இயேசுவின் ரத்தத்தினாலும் தேவனுடைய ஆலோசனை பேரில் நமக்குள்ளாய் இந்த வசனம் கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக வரும். அப்போ உங்களுக்குள்ளாய் ஒரு எழுப்புதல் உண்டாகி உன்னுடைய வீட்டிலே காரியங்களை சரி செய்யுமாறு கேட்கிற ஒரு எழுப்புதல் உண்டாகி அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். அடுத்ததாக 3வது, சமுதாயத்திலே ரட்சிப்பு இல்லாவிட்டால் சமுதாயத்திலே எழுப்புதல். அது தேசத்திலே எழுப்புதல். இது தேவ வைராக்கியத்தினால் வந்த எழுப்புதல். பெரம்பூர்னு நினச்ச உடனே நம்ம நினைக்க வேண்டியது என்ன? எத்தனை இந்து கோயில் இருக்குது? எண்ணிட்டு வரீங்களா? எப்போ எத்தனை இந்து கோயில் இருக்குன்னு நான் வரும்போதே பார்த்துக்கிட்டே வர்றது. எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வர வரைக்கும் நிறைய இருக்குது. அப்புறம் எத்தனை கேத்தலிக் சர்ச்சஸ் இருக்குது எண்ணி அதில் ஒரு பாரம் வைத்து நாம் செயல்பட போகிறோம். நம்ம சென்சஸ் எடுத்து எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம திட்டமிட்டு செயல்பட போகிறோம். திட்டமிட்டு குறி வச்சு அடிக்கிற மாதிரி சாத்தானை அடிச்சுட்டு நம்ம ஜனங்களை என்ன பண்ண போகிறோம்? கொள்ளை பொருளாய் மீட்டு கொள்ள போகிற. எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ரெடியாக இருக்கவங்க தான். அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தான் இன்னைக்கு ஆண்டவர் தீர்மானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே சமுதாயத்திலே எழுப்புதல், எனக்குள்ளா இருந்த எழுப்புதல் கர்த்தாவே என்னுடைய வீட்டிலே காணப்பட வேண்டும். என்னுடைய வீட்டில் இருக்கிற எழுப்புதல் தேசத்தின் எழுப்புதலின் தீயாய் மாற வேண்டும். முதலாவது உதாரணம் தெபோராள். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் அந்த எழுப்புதலின் வார்த்தையில பாருங்க. அந்த 5ஆம் அதிகாரம் 7-12 இந்த நியாயாதிபதிகள் 4-14-16 வசனங்கள் இருக்குது. ஆனால் 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நம்ம முதலாவது வாசிப்போம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7-12 வாசிக்க போகிறோம். அதிலே அவருடைய எழுப்புதலின் அந்த தீ எப்படியாக தெபோராளுக்குள்ளாய் இருந்தது என்று வாசிக்க போகிறோம். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. விழி விழி தெபோராளே, விழி விழி விழி, பாட்டு பாடு, பாராக்கே எழும்பு, அபினோகாமின் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. அங்க பாத்தீங்களா? தெபோராளாகிய நான் இஸ்ரவேலின் தாயாக நான் எழும்பும் அளவும். அப்படிப்பட்ட எழுப்புதல் இன்னைக்கு உங்களுக்குள்ளாய் உருவாகி நான் தாயாக ஆவிக்குரிய அநேக பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய தாயாக எழும்ப போகிறேன். எத்தனை பேர் அந்த வைராக்கியம் வச்சிருக்கீங்க? அது தேவ வைராக்கியத்தினால் வந்து எழுப்புதல். பாராக் சொல்றாரு, நீ வராட்டி நான் இந்த யுத்தத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றாரு. பலவிதமான பயம் பாராக்குள்ளாய் உண்டாகிறது. ஆனா இந்த நியாயம் விசாரிக்கிற ஒரு ஸ்ரீ, எனக்கு எப்போதுமே உமன் கேரக்டர்ஸ் எடுத்து அதில் நல்ல பாசிட்டிவாக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா?
நம்மளை எப்போதுமே என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்ரீனால் தான் பாவம் வந்துச்சு, ஸ்ரீனால் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ வேதனைன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் நல்லா நம்ம எடுத்திருக்க கேரக்டர்ஸ்லாம் என்ன கேரக்டரு, நல்லா எழுந்து செயல்பட்ட கேரக்டர். நீங்களும் ஒரு ஸ்ரீ தானே. நீங்கள் எழும்பி, நான் தாயாக எழும்பி நான் கிராமங்கள் பாழாய் போனதை நான் பார்க்க, எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. அப்போ எழும்பின பிறகு என்ன ஆயிடுச்சு, கிராமங்கள் எல்லாம் செழிப்பாகி விட்டது. அதே போல் நீங்கள் தாயாக எழுப்பின பிறகு இந்த பெரம்பூரில் எந்த விக்கிர ஆராதனை நடைபெறாது, எந்த கிறிஸ்தவ விக்கிர ஆராதனை நடைபெறாது. யாரும் விக்கிரகம்னால பணிந்து அடிப்பணிந்து குனிய மாட்டாங்க. ஜீவுல தேவன் தான், ஆண்டவர் தான் உண்மையான தேவன் அறிக்கை பண்ண போகிறாங்க. நீங்கள் ஆண்டவன் மாறலே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்க போகிறாங்களா? அப்போ பைபிளை தேட போகிறீங்களா? இப்பொழுதே ரட்சிப்பின் வசனம்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க, ஞானசாந்தி வசனம்லாம் என்னன்னு குறிச்சாவது வச்சுக்கோங்க. பைபிளில் ஃபஸ்ட் பேஜ்லாவது குறித்து வச்சுக்கோங்க. எழுப்புதல் ஆரம்பிச்சிச்சுன்னா யாருக்கும் ஃபோன் போட்டு எந்த வசனம் சிஸ்டர் ஞானசாந்தத்துக்குன்னு கேட்கக்கூடாது. வேணா சொல்லிடுறேன், ரோமர் 6 என்ன பண்ணுங்க, ஞானசாந்தத்துக்கு நீங்கள் முதல்ல மனப்பாடம் பண்ணுங்க. ஏன்னா தேசத்தில் எழுப்புதல் வந்த பிறகு சபையில் மாத்திரம் நடக்காது, உங்கள் வீடுகள்லையும் தெருக்களிலும் கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் என்ன தெரியுமா பேசியிருக்காரு, பெரம்பூர் இந்த சர்ச் அங்கே போனோன்னா அதை கலங்கரை விளக்காய் நான் மாற்ற போகிறேன், ஒரு லைட் ஹவுஸாக நான் மாற்ற போகிறேன் என்று சொல்லி. அதான் இன்னைக்கு காலையில் நான் பவர் ஹவுஸ் மினிஸ்ட்ரியை பற்றி ஆண்டவர் எண்ணத்துல சொன்னார், பேசினார். அப்போ நான் சொன்னேன், என்ன ஆண்டவரே பவர் ஹவுஸ் மினிஸ்ட்ரின்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், பவர் ஹவுஸ் மினிஸ்ட்ரி லைட் ஹவுஸ் மினிஸ்ட்ரியாக மாற போகிறது. மறைந்து ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு, லைட் ஹவுஸ்னால் என்ன, கலங்கரை விளக்கம் இல்லையா, எல்லாருக்கும் லைட் அடிக்கும். அப்படியாக அங்கே நம்மளை என்ன பண்ண போகிறாரு, ஒரு இங்கே பவர் ஹவுஸாக இருந்துட்டு 2 வருஷமோ 1 வருஷமோ நீங்கள் ஜெபிக்கிறத பொறுத்து இருக்குது சீக்கிரமாக போகிறது. அங்கே என்ன ஆக போகிறோம், லைட் ஹவுஸாக மாற போகிறோம். எத்தனை பேர் அதுக்கு ரெடியாக இருக்க போகிறீங்க? லைட்டு வெளிச்சம் அடித்து எல்லாம் இருளில் இருக்கவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஒளி இடத்துக்கு வர போகிறாங்க. அப்போ இந்த எழுப்புதல் தெபோராளை முதலாவது ஒரு தாயாக மாற்றினது. தாய்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தாய்க்கு முதலாவது இருக்க வேண்டிய குணம் இந்த எழுப்புதல்ல காணப்பட வேண்டும். அன்பு, அடுத்தது இரக்கம், பொறுமை எல்லாம் இருந்துச்சா, இருக்குதா? அப்புறம் தியாகம், அப்புறம் வேற என்ன, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கும் தன்மை எல்லாம் இருக்கா? வேற என்ன தாயுடைய குணங்கள்? கொடுக்கறது, நம்ம வாயில் இருந்தால் கூட எடுத்து என்ன பண்ணிடுவோம், பிள்ளைக்கு கொடுத்துருவோம், அந்த மாதிரி குணம். அப்போ அந்த தாயாக எழும்பும்போது நான் ஆவிக்குரிய ரீதியில பேசுகிறேன். கர்த்தர் நம்மை அநேகருக்கு தியாகமாய் ஊழியம் செய்ய வைப்பார். நம்ம இவ்வளோ நாள் கேட்ட சத்தியம்லாம் இங்கே இருக்காது, என்ன போயிடும், இன்னொரு இதயத்துக்குள்ளே போகுது. நம்ம எவ்வளோ ஊட்டிக்கணுமோ அதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், மற்றவங்களுக்கு ஊட்ட போகிறோம். எத்தனை பேர் அதை பண்ண போகிறீங்க? அப்போ தாயாக எழும்புங்க, உங்கள் தெருவில் எழும்புங்க, உங்கள் சமுதாயத்தில் எழும்புங்க, உங்கள் தேசத்தில் பெரம்பூரில் எழும்புங்க. ஆனால் ஆகவே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தெபோராளின் எழுப்புதலை இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பினேன். அப்போ நீங்கள் உங்கள் ஏரியாவில் பேரை சொல்லி நான் தாயாக விளங்க போகிறேன். 2வது எழுப்புதல் அவளை விழிப்புணர்வு உள்ளவளாக மாற்றியது. அதான் 12ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே விழி விழி தெபோராளே, தேசத்தை எழுப்புதல் உண்டாகணும்னா உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு உண்டாகணும். நான் என்ன பண்ணுறேன், என்ன செஞ்சிட்ருக்கேன், நான் எங்கே இருக்க வேண்டியவ, என்ன செய்ய வேண்டியவ, நான் ஏன் இன்னும் ஊழியம் செய்யாமல் இருக்கிறேன், ஏன் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறேன், வீணான காரியங்களே இந்த நேரத்தை ஏன் கடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்குள்ளாக ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க முடியும்? ஆண்டவரே எனக்குள்ளாக ஒரு, நீங்களே பேசணும். விழி விழி தெபோராளே எல்லாம் இருக்கா, விழி விழி தெபோராளே, விழி விழி பாட்டு பாடு பாராக்கே எழும்பு. அப்போ விழிப்புணர்வு உள்ளவளாய் மாறி அவள் காரியங்களை துவங்கி வைத்தது மாத்திரமல்ல, அவள் காரியங்கள் தொடர்ந்து நடக்கும்படியாக ஆலோசனை எல்லாம் கொடுத்து கொண்டு வரா. 3வது எழுப்புதல் மற்றவளை தைரியப்படுத்துகிறவளாய் அவளை மாற்றினது. பாராக் சொல்றாரு, என்னால் போக முடியாது, ஆனால் இவள் தைரியப்படுத்தி அந்த குறிப்பிட்ட போரிலே அவன் கலந்து கொண்டு அந்த சிஸ்ரா முற்றிலுமாய் மடங்கடிக்கப்படுகிறார், அந்த கானானியர் முற்றிலுமாய் மடங்கடிக்கப்படுகிறார்கள். இந்த எழுப்புதல் பெற்ற தெபோராள் யாருன்னு கேட்டிங்கன்னா, தைரியம் உள்ள ஸ்ரீ. தேசத்தில் எழுப்புதெல்லாம் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தினா முதல்ல என்ன வேணும், நமக்கு ஒரு தைரியம், ஆவி, ஹோலி கோஸ்ட் போல்ட்னஸ் வேணும், ஆவிக்குரிய தைரியம் வேணும். யார் நம்ம என்ன கேட்டாலும் அதில் எதிர்ப்புகளும் உண்டு, சவால்களும் உண்டு. எழுப்புதல் ஒரு இடத்துல
உருவாகும் போது அதில் எதிர்ப்புகளும் வரும், சவால்களும் வரும். அதில் சில காரியங்களை நான் உதாரணமாக சொல்லுகிறேன். பிறகு அந்த எதிர்ப்புகள் வந்தாலும் எதிர்ப்புகளின் மத்தியிலே ஊடுருவி பாய்ந்து எழுப்புதலின் தீ பற்றி எரியணும். இன்னொன்று, சவால்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கணும். ஒரு சவால் முடிஞ்ச உடனே இன்னொரு சவால் வரும். இந்த இடம் சின்ன இடம், இந்த கொஞ்சம் நல்லா கேட்டுக்குவாங்கன்ற இடத்துக்கு ஆண்டவர் அனுப்புவார். அதுக்கப்புறம் அந்த சவாலை தாண்டினோடனே இன்னும் கொஞ்சம் கடினமான எதிர்த்திட்ட உங்களை அனுப்புவார். ஆகவே அநேக சவால்களை சந்திக்க வேண்டி வரும். தைரியம் உள்ள ஸ்ரீ, ஆளுமை உள்ள ஸ்ரீ, யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஒரு ஆளுகை, தேவனுடைய ஆளுகை அவளுக்குள்ளே இருந்தபடியினால தான் அவள் அநேக நியாயாதிபதிகளிலே ஒருவளாக கருதப்பட்டாள். அவளை எலெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள், நியாயாதிபதியா. அவளுக்குள்ளே ஆளுமை இருந்தது. மூன்றாவது, விசுவாசமுள்ள ஸ்ரீ. பாராக்கை பற்றி நீ போ, நிச்சயமாக சத்ருவை சிஸ்ராவை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி அவளுக்குள்ள விசுவாசம் இருந்தது. அப்படிப்பட்ட ஸ்ரீகளுக்குள்ளாதான் தேசத்துக்குரிய எழுப்புதல் உண்டாகும். நான்காவது, மற்றவரை வழிநடத்துகிற ஸ்ரீ. பாராக்கை படிப்படியாக வழி நடத்திட்டே இருந்தா. அநேகர் உங்கள்கிட்ட வந்து டைரக்ஷன் கேட்க போகிறாங்க, உங்கள்கிட்ட வந்து ஆலோசனை கேட்க போகிறாங்க. எப்படி செய்யறது, நாங்கள் எப்படி ஆண்டுகிட்ட வர்றதுன்னு சொல்லி கேட்க போகிறாங்க. வழி நடத்துகிற ஸ்ரீயாய் மாறுங்க. பக்தி வைராக்கியம் உள்ள ஸ்ரீ. அதை தான் நான் சொன்னேன். கர்த்தருடைய பக்தி வைராக்கியம், உடைய வீட்டை குறித்த உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. சங்கீதம் 69:9. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்முடைய ஊழியத்தை குறித்து, நீர் எனக்கு கொடுத்த தேசத்தை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கும் என்றால் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். ரெண்டாவது உதாரணம், சமாரிய ஸ்ரீயை குறித்து பார்க்கிறோம். அவ தேவனுடைய சந்திப்பினால் பெற்ற ஒரு எழுப்புதல், தேவனுடைய குறுக்கிடுதலினால், மீட்டிங் வித் காட், பிகாஸ் ஆஃப் காட்ஸ் இன்டர்வென்ஷன், தேவனை சந்திக்கிறார். அந்த அருமையான தருணம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் எல்லாமே, நீங்கள் முன்னால் இருக்க வசனங்க, பின்னால் இருக்க வசனங்க எல்லாத்தையும் நீங்கள் ஒவ்வொன்றையும் அதிகமாக நீங்கள் கவனித்து படிக்க வேண்டும். அந்த யோவான் சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கொண்டு அந்த இடத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், யூதர்கள் அதற்கு முன்பாக 7ஆம் வசனத்திலேயே ஆவியானவர் யாரை அனுப்பிச்சிடுறாரு? சீஷர்களை போஜனம் கொள்ளும்படியாக ஊருக்குள்ளே அனுப்பிச்சிடுறாரு. இவங்க அங்கே இருந்தாங்கன்னா அவ்வளோதான், ஆண்டவரை பேசவே விட்டுருக்க மாட்டாங்க. ஊழியத்தில் எனக்கும் அநேக அனுபவங்கள் உண்டு. ஜெபிக்க வருவாங்க, அவங்களுக்கு ஜெபிக்க விடாதபடிக்கு தடுத்த ஒரு சிலர் இருந்தாங்க ஒரு காலத்தில். ஊழியக்காட்டை வந்து எதுவும் சொல்லிவிடாதபடிக்கு, ஜெபத்துக்கு வந்து விடாதபடிக்கு தடுத்து நிறுத்துற. அதே போல் சீஷர்கள் அன்றைக்கு இருந்திருந்தாங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஆவியானவர் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அவங்க போன பிறகுதான் அந்த ஸ்ரீ வரா. அதுதான் ஆண்டோடைய எழுப்புதல். ஹல்லேலூயா. அங்கே அந்த ஸ்ரீ வரா, தண்ணீர் முள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி. ஏன்னா சமாரியரும் யூதரும் ஒருவருக்கோடு ஒருவர் பேசிக்கொள்ள மாட்டாங்க. இன்னைக்கு கூட கிறிஸ்தவ ஜனங்களை பார்த்து, விசுவாசத்தை பார்த்து திரும்பிட்டு போகிற அநேக ஆட்கள் உண்டு. அதே ஆட்கள் இப்போ திரும்ப உங்கள்கிட்ட வருவாங்க. திரும்பிட்டு போனவங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க? திரும்ப உங்கள்கிட்ட வரப்போகிறாங்களா? அவங்கள பார்த்தோன்னே அப்படி திரும்புவாங்க. காலையில் எழுந்தோடனே இவங்க மூஞ்சில் முடிச்சிடக்கூடாதுன்னு நினச்சவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? உங்கள்கிட்ட வரப்போகிறாங்க. அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்று சொல்லி அந்த வசனத்திலிருந்து தேவன் அவளை சந்திக்கிற விதத்தை நாம் பார்க்க. வீட்டில் போய் நீங்கள் படித்து பாருங்கள். தொடர்ந்து அப்படியே வந்து கொண்டிருந்தீங்கன்னா 4:19 ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அந்த சந்திப்பு வந்த உடனே அவளுக்குள்ளாய் ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. நான் பாவமாய் இருந்த எல்லா காரியங்களையும் ஒரு தீர்க்கதரிசியை தவிர ஒருவரும் எனக்கு சொல்ல முடியாது. என்னுடைய வீட்டார், என்னுடைய ஊரார் எல்லாரும் இருந்தாங்க. யாரும் இடத்துல என்னுடைய பாவத்தை குறித்து பேச துணியவில்லை. ஆனால் இவரோ ஒரு தீர்க்கதரிசி என்பதை உணர்கிறேன் என்று சொல்லி, நீர் தீர்க்கதரிசி என்று சொன்ன அந்த நிமிஷத்திலே அவளுக்குள்ளாய் ஒரு எழுப்புதல் உண்டானது. அது மாத்திரமல்ல, அநேக காரியங்களை அவள் தொடர்ந்து மாறி மாறி பேசிக்கொண்டே வந்தபோது அந்த 4:13 பாருங்க. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் 14ஆம் வசனம், தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் என்ன உண்டாகும்? ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்லி
தொடர்ந்து ஜீவ தண்ணீரை குறித்தும் பாவத்தை குறித்தும் மாறி மாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சந்திப்பிலே பேசுகிற போது அவளுக்குள்ளாய் ஒரு எழுப்புதலின் தீ மூட்டப்பட்டது. இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தர் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கும் போதே இந்த தேசத்துக்காக நான் எழுப்புதலாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க. அது மாத்திரமல்ல, அந்த தேவ சந்திப்பில் சமாரியா ஸ்ரீ மனப்பூர்வமாய் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். இயேசு அருள்ன ஜீவ தண்ணீரை பருகினாள். அவளுக்குள் எழுப்புதல் உண்டானது மாத்திரமல்ல, அந்த பருகின ஜீவ தண்ணீரின் வாய்க்காலாய் மாறினாள். என்ன பண்ணா? குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ளே போறா. ஊருக்குள்ளே போய் அவருடைய இருதயத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டான உடனே தீர்க்கதரிசிகளால் வாக்களிக்கப்பட்ட மேசியாவுக்காக தான் நாம் காத்திருந்தோம் என்று சொல்லி ஜனங்களை உணர வைத்தார். விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இயேசுவை சமாரியர் தங்கள் கர்த்தராய் மாற்றினார்கள். இன்னைக்கு அதுதான் நடக்க போகுது. மரியாளை வணங்குறவள் இயேசுவை ஜீவனுள்ள தேவனாய் மாற்ற போறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ அவள் எழுப்புதலுக்காக சில காரியங்களை செய்தால் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எழுப்புதலுக்காக சில காரியங்களை இந்த சமாரிய ஸ்ரீ செய்தாள். முதலாவது, சுவிசேஷத்திற்கு முதலிடம் கொடுத்தாள். அதான் குடத்தை வைத்து என்ன பண்ணா? குடத்தை வைத்து விட்டு என்ன பண்ண வந்தாங்க? தண்ணீர் பிடிக்க வந்தான் இல்லையா? ஆனால் அவளுக்குள்ள எழுப்புதல் உண்டான பிறகு உங்களுக்குள்ள கூட நீங்கள் காலையில் எழுந்திருப்பீங்க. எனக்கு அது அனுபவமாக இருந்திருக்கிறது. ஏதோ ஒரு வேலையை செய்யணும்னு போவீங்க, ஆனால் திடீர் என்று கர்த்தர் உங்களுடைய உள்ளத்திலே ஒரு நபரை காண்பித்து இதயத்திலே ஒரு எழுப்புதலை உண்டாக்கி ஒருக்காய் ஜெபிக்க வைப்பார். யார்கிட்ட ஒரு இடத்துல ஃபோனில் பேசுங்க அப்படின்னு வைப்பார். அப்போ அந்த சமயத்தை நம்ம கீழ்ப்படியும் போது அங்கே உடனடியாக நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் போது அது அப்படியே கர்த்தர் செய்து அந்த நோக்கம் நிறைவேற்றும். கர்த்தர் விரும்பின நோக்கம் நிறைவேற்றும். யோவான் 1:41 ரொம்ப அருமையான வசனம். முதலிடம் கொடுத்த அந்த ஒரு சீஷனை பார்க்கிறோம். அவன் முதலாவது தன் சகோதரனாகி அவன் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? முந்தின வசனம் வாசிங்க. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அந்திரேயா என்பவன் அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, முதலாவது அதான் முக்கியம், முதலாவது நான் சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொல்லணும். அப்ப முதலிடம் தேவனுக்கு கொடுக்கணும். ரெண்டாவது, ஜனங்களை தேடி சென்றால், ஊருக்குள்ளே போயினா எந்த இடத்துல அவ பாவம் செஞ்சாலோ அப்படிப்பட்ட அந்த ஜனங்களை தேடி சென்றால், ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி. உங்களுக்கு தைரியம் இருக்குமா? போனவனே என்னன்னு சொல்லுவாங்க? ஐயோ பாவியான ஸ்ரீ வரான்னு தான் பேசுவாங்க. ஆனால் நேராக டைரெக்டாக அந்த ஜனங்கிட்ட போனால் அவங்கள பார்த்து பேசினா. அவள் ஜனங்களை தேடி சென்றாள். கிறிஸ்துவை பற்றி சொல்லுவதற்கு அவள் சமாரியரை தேடி கண்டுபிடித்தாள். அவள் மக்களிடத்தில் சாதாரணமாக அல்ல, மிகுந்த மனோ வாஞ்சையோடு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறாள். மூன்றாவது ஜனங்களை கிறிஸ்துவிடம் நடத்தினாள். எல்லாரும் கூட்டிட்டு வந்துடுறா. இந்த ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் கூப்பிட்டு வர போறீங்க சொல்லி வச்சிடலாமா? செகண்ட் ஃப்ளோரில் நிறைய சேர்ஸ் போட சொல்லி. இன்னும் அமைதி ஆயிட்டீங்க. இன்னும் எழுப்புதல் இன்னும் 10 எரியலன்றீங்களா? இன்னைக்கு எரிஞ்சிரும். கவலைப்படாதீங்க. ஆகவே ஜனங்களை கிறிஸ்துவிடம் நடத்தினாள். நீங்கள் சில கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சீஷர்கள் வெளியில் போய் போஜன பதார்த்தங்களை தான் ஆண்டுகிட்ட கொண்டு வந்தாங்க. மாத்தாள் வீட்டுக்கு போகிறாரு, மாத்தாள் போய் உள்ளே போய் நல்ல ருசிகரமான போஜ பதார்த்தத்தை தான் இயேசுகிட்ட கொண்டு வர்றாரு. ஆனால் இந்த ஸ்ரீ மாத்திரம் எழுப்புதல் நிமித்தமாக அவள் என்ன பண்ணுறா? ஜனங்களை கொண்டு வந்து இயேசுவிடம் நிறுத்துகிறாள். உங்களுக்கு ஆண்டரை பற்றி சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா எங்கிட்ட கொண்டு வாங்க, ஊழியக்காட்ட கொண்டு வாங்க. கர்த்தர் எப்படியாவது அவளை ரட்சிப்பார். அதனால் ஜனங்களை தேடி போங்க. ஏசு ஆத்துமாக்களை கொண்டு வரவங்கள தான் அவர் அதிகமாக நேசிக்கிறார். புரியுதா? பணத்தை பற்றியோ மற்ற பொருட்களை பற்றியோ நல்ல சாப்பாடு கொடுக்குறத பற்றியோ கவலை இல்லை. சுந்தரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விசிட்டிங் போனால் அந்த இடத்துல அங்கே இருக்கணும். காஃபி போட உள்ளே போனால், அவருக்கு காஃபி எடுக்க போனோன்னா அவ்வளோதான், அன்றைக்கி நல்லா டோஸ் கிடைக்கும். நான் வந்திருக்கிறேன், உங்களோட பேச வந்திருக்கேன், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வந்திருக்கேன், உங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கேன். நீங்கள் எனக்காக போய் என்ன பண்ணக்கூடாது? காஃபி போட வேண்டாம், எனக்கு காஃபியே வேண்டான்னு சொல்லிடுவார். அப்போ அந்த வந்த நோக்கம் என்னென்னா, நான் வந்திருக்கிறேன், இன்னைக்கு நீங்கள் இந்த குடும்பம் ஆசிரியக்கப்படணும், தொடப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு மனதோடு நாம் செயல்படும் போது ஜனங்களை தேடி போங்க. சில சமயம் ஜனங்களை தேடி போகணும், சில சமயம் ஜனங்கள் உங்களை தேடி வருவாள். கிறிஸ்துவை அறிமுகப்படுத்த அவர் கிறிஸ்து தானோன்னு சொல்கிறார். கிறிஸ்து தானோ வந்து பாருங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார், சாட்சி சொன்னா. ஆகவே இன்றைக்கு உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா?
இந்த சமுதாயத்தில் இவ்வளோ ஆண்டுகளாக அநேகர் எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் ரெண்டு ஸ்ரீகளை குறித்து ஸ்ரீகளுடைய வாழ்க்கையை அதிகமாய் தொட்டது. ஒன்று கேத்ரின் பூத் டக்கர் சால்வேஷன் ஆர்மியுடைய அந்த வில்லியம் பூத் டக்கருடைய மனைவி. அவங்களுக்குள்ளாக எழுப்புதல் உண்டாகி அந்த ஸ்லம்ஸ்லலாம் போய் அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. அந்த குடிசை வாழ் மக்கள் இடத்துல போய் அவருடைய சரீரப்பிரகாரமான தேவலை சந்தித்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லி 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 அவங்க ஒரு கூட்டம் நடத்தி அதே ஆட்கள் வருவாங்களாம். அப்படி அவர் நடத்தி கொண்டு இருந்த கூட்டத்திலே எலிசா என்ற ஒரு மகள் தொடப்படுறா. அந்த மகள் தொடப்பட்டோன்னா அவளுக்குள்ள எழுப்புதல் அவருடைய பெற்றோரும் அதை அதே மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள். அப்போ இந்த எலிசாவும் பெற்றோரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு நாள் கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அது பயங்கர மோசமான இடம், பாவமான இடம். அந்த இடத்துல ஒரு ரெட்டி என்கிற ஒரு பெயர் கொண்டவர், பயங்கரமான குடிக்காரர். அவரை அந்த நேரத்தில் அந்த கூட்டத்துக்கு இந்த எழுப்புதலின் மூலமாக அவர் அந்த கூட்டத்துக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்துறாரு. வெளியில் ரெட்டி ரட்சிக்கப்பட்ட அந்த ரெட்டியெல்லாம் நான் ரெட்டின்ற பேரை சொல்கிறேன். ரெட்டி என்பவர் ரட்சிக்கப்பட்டான்னு தெரிஞ்ச உடனே என்னன்னா எல்லாரும் ஆச்சரியமா, இல்லை நாங்கள்லாம் பார்த்தா தான் நம்புவோம், அவன் பயங்கரமான ஒரு குடிக்காரன், நாங்கள் நம்பவே மாட்டோம், இல்லை நீங்கள் பாருன்னு சொன்னால் அந்த கூட்டத்தில் எல்லாரும் பார்க்குறாங்களாம். ஒரு அழகாக உட்காந்து ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய எழுப்புதல் பார்த்தீங்களா. அப்போ கேத்ரின் பூத் டக்கர் போய் கூட்டம் நடத்தி எலிசா ரட்சிக்கப்பட்டு அதுக்கு பிறகாக ரெட்டி அநேக நபர் கர்த்தருக்குள்ளாய் இழுக்கப்படுகிறார்கள். இன்னொரு கேரக்டரு இது அதிகமாய் எப்பிரைட்டிஸ்ன்னு ஒரு எழுப்புதல், HEPRADES ரிவைவல், எப்ரைட்டிஸ் ரிவைவல். இதில் 2 சகோதரிகள், அந்த 2 சகோதரி வயசு இன்னைக்கு நான் படிச்சுட்டு நான் அழுதுட்டேன். ஒரு சகோதரி வயசு 84 வயசு, பிளைண்டு, பார்வை கிடையாது. இன்னொரு அவங்க பேர் பெகி, 84 வயசு, பார்வையில். அடுத்த இன்னொரு சகோதரியுடைய வயசு என்னன்னா 82 வயசு, அவங்களுடைய பேர் கிறிஸ்டின். அவங்களுக்கு முடக்குவாதத்தினால கிரிப்பிள்டு பிகாஸ் ஆஃப் ஆர்த்தரைட்டிஸ் கிரிப்பிள்டு, இவங்க பிளைண்டு. ஆனால் இந்த 2 பேரும் என்ன பண்ணாங்களா, அந்த ரிவைவல் அந்த எழுப்புதல் வருவதற்கு முன்பாக நடந்த காரியத்தை நான் சொல்கிறேன். 2 பேரும் ஜெபிக்கணும்னு தீர்மானம் பண்ணாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு வாழ்ந்த இடத்திலே அநேக வாலிப பிள்ளைகள் பாவத்திலே விழுந்து கிடக்கதை அவங்க பார்த்தாங்க. அப்போ பார்த்த உடனே அவங்களுக்கு அதிகமாக பாரம் ஏற்பட்டு அந்த வாலிப பிள்ளைகிட்ட நம்ம போய் பேச முடியாது. ஆகவே நம்ம 2 பேரும் செஞ்சு ஜெபிப்போம். ஒருத்தர் பிளைண்டு, ஒருத்தர் கால் வழங்காதவங்க. 2 பேரும் நல்லா கவனிங்க. 2 பேரும் கைகளை பிடித்து ஜெபித்த நேரம் என்ன தெரியுமா, நைட்டு 10 மணிக்கு உட்கார்ந்தா காலையில் 3 மணி வரைக்கும் ஜெபிப்பாங்க. அவங்களுக்கு என்னங்க தேவை, அவங்களுக்கு என்ன அவசியம், ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு, ரிட்டையர்மெண்ட்டில் டபுள் ரிட்டையர்மெண்ட், அது இல்லை 60ல் ரிட்டையர்மெண்ட், 80னா இன்னும் பசாமல் படுத்து தூங்க வேண்டிய நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஜெபிச்சு அதிகமாக ஒவ்வொரு வாரத்துலேயும் 2 நாள் நைட்டு 10 3 மணிக்கு ஜெபிப்பாங்க. ஜெபிச்ச பிறகு ஒரு பெரிய அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகி அவங்க ஒரு கூட்டத்தை, அவங்க பாஸ்டர்கிட்ட போய் ஒரு கூட்டம் வைக்கணும்னு கேட்குறாங்க. கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வாலிப பிள்ளைகள் வர ஆரம்பிச்சிச்சான். அப்புறம் பார்த்தா அந்த அந்த இடத்துல இருந்த எல்லா டான்ஸ் ஹால்ஸும் மூடிட்டாங்க. அதான் எழுப்புதல். டான்ஸ் ஹால்ஸு, அந்த சின்ஃபுல் பிளேசஸ், பாவமான இடங்கள்லாம் மூடி அங்கே போயிட்டு இருந்த எல்லா வாலிப பிள்ளைகளையும் இவளுடைய கூட்டத்துக்கு வர ஆரம்பித்து தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்களாம். அப்போ யாராவது ஒருவர் ஜெபிக்கலைன்னா, நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் இந்த வயசில், ஆண்டவரே நான் இதுக்கு மேல் நான் ஆண்டவருக்காக பயன்படுமா நான் கேட்குறேன். ஆனால் 84 82 வயசை எடுத்து பயன்படுத்த முடியும் என்றால் வயது வரம்பே இல்லை, ஆண்டவருக்கு வயது வரம்பே இல்லை. இன்னைக்கு எல்லாரும் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க வருவேன். சகரியா 9:12, அது மிகவும் ஆணித்தரமாக தெரிந்த வசனம் தான். ஆனால் இன்னைக்கு வாக்குத்தத்த வசனமாய் வந்தது. ரெட்டிப்பா நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கே திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவேன். இந்த எழுப்புதல்ல கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை வச்சிருக்கிறார், ரெட்டிப்பான நன்மையை வைத்திருக்கிறார். அது மரியாள் வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்து உருவாகிறது ஒரு நன்மை, கிறிஸ்து பிறக்கிறது ரெட்டிப்பான நன்மை, 2வது நன்மை. ரூத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா
ரூத் வாழ்க்கையில் கோதுமை மணியும் கிடச்சிச்சு, போவாஸும் கிடச்சாரு, ரெட்டிப்பான நன்மை. எஸ்தருக்கு ராணியுடைய ஸ்தானமும் கிடச்சிச்சு, யூதருடைய விடுதலையும் கிடச்சிச்சு. யார் யாருக்கெல்லாம் ரெட்டிப்பான நன்மை வேணும் அவங்களாம் எழுந்து நின்னாங்க, ஜெபிச்சாங்க. போவாஸ பாதப்படியிலே ரூத் காத்திருந்தா, எஸ்தர் மண்டாடி வாசி ஜெபிச்சா. எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம் மத்தியிலே, நம்முடைய பெரம்பூரிலே கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை ஹல்லேலூயா கொண்டு வர போகிறார். இன்றைக்கு ஆண்டவரே எனக்குள்ளாக அந்த எழுப்புதல் உண்டாகட்டும் அப்பா. கர்த்தாவே தேவனுடைய வல்லமையினால் இன்னைக்கு எனக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகணும் ஆண்டவரே. என்னுடைய வீட்டிலே தேவனுடைய வார்த்தையாகிய சாட்டையினால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என்னுடைய வீட்டார் ரட்சிக்கப்படும்படியாக ஒரு எழுப்புதலை உண்டாக்கும். மூன்றாவது, என்னுடைய தேசத்திலே தெபோராளை போல கர்த்தாவே நான் தாயாய் எழும்பி நிற்கத்தக்கதாக வைராக்கியத்தோடு செயல்படும் போது பெரம்பூருக்கு ஒரு பெரிய எழுப்புதல் உண்டு. சமாரிய ஸ்திரீயை போல தேவனை நான் அதிகமாய் சந்திக்கும் போது தேவனுடைய குறுக்கீடு நிமித்தமாக ஒரு எழுப்புதல் உண்டாகி ஊருக்குள்ளே போய் ஜனங்களை கொண்டு வந்து விட்டா நம்ம ஒன்னே ஒன்று பண்ண போறோம், ஆத்துமாக்களை ஆண்டவருடன் நடத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக ரட்சிக்கப்பட போகிறாங்க. இன்றைக்கு நம்ம சொல்லுவோமா, கர்த்தாவே ஆண்டவரே, ஒரு அழகான வசனம் இருக்குது இல்லையா, லூக்கா 12:49, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் ரெட்டிப்பான எழுப்புதலை, ரெட்டிப்பான நன்மைகள். அது என்ன தெரியுமா ரெட்டிப்பான நன்மை? இழந்து போனதையும் பெற்றுக்கொள்வோம், புதிதாயும் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதில் ரெஸ்டோரேஷனும் இருக்கும், இழப்பின் மீட்பு இருக்கும். ரெஸ்டோரேஷனுக்கு இழப்பின் மீட்பு என்று ஆவியான இடத்துல பேசுறார். என்னென்னலாம் இழந்தீங்களோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ள போறீங்க. ரெண்டாவது, ரீஜெனரேஷன் லாட்டால் மறுபிறப்பு. அநேக காரியங்கள் புதிய ஜீவனை பெற்று வாழப்போகுது. ஹல்லேலூயா. புதிய ஜீவனுள்ள காரியங்கள் உங்களிருந்து உருவாக போகுது. அநேகருடைய வாழ்க்கையிலே ஜீவன் பெற போறாங்க, ஒளி கொடுக்க போறீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களை ஒப்பு கொடுங்க. எங்க வீட்டுல வேண்டாத ஆண்டவரே காசிப் தான் கேட்டுக்கொண்டிருக்குது, இல்ல எங்க வீட்டுல ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. சிஸ்ரா உயிரோடு இருக்கக்கூடாது, சத்துருவின் கிரியைகள் உயிரோடு இருக்கக்கூடாது. சம்மட்டியாகிய தேவனுடைய வார்த்தையினாலே சிஸ்ராவை கொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டுமே, அந்த பாரம் இருக்குதா மகளே, என் வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டுமே. ராகாப் ஒரு வேசியா இருந்தாலும் தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அந்த சிவப்பு நூலை தங்க விட்டது போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உடைய வீட்டாருக்கு ரட்சிப்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு. இப்பொழுது கடினமான நபராய் இருக்கலாம், உடைய வீட்டிலே சமாதானத்தை தருவேன். மகளே, தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் உரைக்கிறார், உடைய வீட்டிலே ரட்சிப்பு உண்டாக போகிறது, உடைய வீட்டிலே விடுதலை உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. வீட்டிலே ஜெப கூட்டமும் தரிசனங்களும் ஹல்லேலூயா உபவாசமும் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. கொர்நேலி வீட்டிலே அதிகமாய் உபவாசித்து ஜெபித்தான். கொர்நேலி வீட்டிலே அதிக ஜெபம் செய்தான், ஜெப கூட்டங்களை வைத்தான், ஊழியக்காரரை வரவழைத்தான். அது மாத்திரமல்ல, அநேகரை கூட்டி சேர்த்தான், வார்த்தையை கேட்க முடியாது செய்தான். அப்படிப்பட்ட வீட்டிலே எப்படி சிஸ்டர் உயிரோடு இருக்க முடியும் சொல்லுங்க? அந்த வீட்டில் தரிசனம் தான் இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு தங்களுடைய குடும்பத்தை குறித்ததான தரிசனமே இல்லை, ஊழியத்தை குறித்ததான் தரிசனமே இல்லை. இன்னைக்கு அந்த எழுப்புதல் இறங்கும் போது, கர்த்தாவே என்னுடைய குடும்பத்தை குறித்து, என்னுடைய ஊழியத்தை குறித்தும் நீ எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி, கர்த்தாவே நான் இருந்த வண்ணமா இருக்கக்கூடாது, நீ ஊழியத்திலே ஒரு திருப்பம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிப்பீங்களா? ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தாவே எங்களுக்குள்ளாய் கர்த்தாவே ஒரு எழுப்புதலை நீ அனுப்பியிருக்கிறீர், அது வருகிற நாட்களிலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபிப்போம். அன்பான பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக ஜெபிக்கிறோம். அன்று நீங்க தான் எங்களிடத்திலே வெளிப்பதை குறித்து பேசியிருக்கீங்க. ஏனென்றால் நீங்க இந்த சபையை எழுப்புதலுக்கு என்று ஆயத்தப்படுத்துறீங்க. அது ஒவ்வொருவரும் அந்த எழுப்புதலின் அக்கினியாய், எழுப்புதலின் கருவியாய் மாற உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் இப்ப பிரிந்து போனாலும் பிரியாத நேசங்களோடு கூட இருந்து நடத்துவீராக. எல்லாவற்றின் நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாளையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.